शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये व्यासं वसिष्ठनप्तारं सत्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वैब्रह्मनिजये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सतैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे ॐ नमो विष्णवे प्रभविष्णवे श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मान् शेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरः शान्तनवं पुनरेवाभ्यभाषत युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तत्तत्कमर्चन्तः प्राप्य युर्माणवा शुभं को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन्मुख्यते जन्तुर्जन्म संसारबन्धनात् श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोत्थितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययम् ध्यायन् स्तुवं नमस्यं च यजमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिगो भवेत् ब्रह्मज्ञं सर्वधर्मज्ञं लोकानां कीर्तिवर्धनं श्लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवम् एष मे सर्वधर्माणां धर्मोऽधिगतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरक्षेन्नरः सदा परमं यो महत्तेजः परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं देवतानां च भूतानां यः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिन् च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहं यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण எல்லாருக்கும் நமஸ்காரம். மறுபடியும் எல்லாரும் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் வகுப்புல சந்திக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம் ஒவ்வொரு வாரமும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பா பராசர பட்டருடைய விளக்கத்தையும் ஆதிசங்கருடைய விளக்கத்தையும் பலதேவ வித்யாபூஷன் விளக்கத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நாம பார்க்க வேண்டிய நாமங்களானது 7, 8, 9 இந்த 3 நாமங்களை பார்க்கலாம். 7வது நாமம் பாவஹ என்ன நாமம். பாவஹ அப்படின்னா விசிஷ்டதையா பவதி இதி பாவஹ அப்படிங்கிறது வியாக்கியானம். விசிஷ்டதையா பவதி அப்படின்னு சொல்றார் பராசர பட்டர். விசிஷ்டதையா அப்படின்னா பகவான் எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அனைத்துக்குள்ளாரையும் பகவான் ஆத்மாவுக்குள்ளார நுழைஞ்சு எப்படி அனுப்பிரவேசம் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பகவான் அனைத்துலயும் இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எல்லாவற்றையும் தாங்குபராவும் இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இதற்கு முன்னாடி நாமத்துல பூத பிருத்து அப்படின்னு நாமத்துல பார்த்திருந்தோம். அனைத்தையும் தாங்குபவரா இருக்கான்னு சொல்லி பார்த்தோம். சரி, தாங்குபவர் அப்படின்னா கொஞ்ச காலத்து தாங்குவாரோ என்னமோ அதுக்கப்புறம் விட்டுருவாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும் இல்லையா. அதனாலதான் பாவஹா அப்படின்னு நாமத்தை சொல்றாங்க. என்ன தெரியுமா அர்த்தம்? இப்ப ஒரு தொன்னையில என்ன பண்றோம், நெய் ஊத்தி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் சாப்பிடும் போது என்ன பண்றோம், அந்த நெய்யை நம்ம இலையில சேர்த்துடுறோம். அதுக்கப்புறம் தொன்னையில நெய் இருக்காது இல்லையா. முன்னாடி தொன்னையானது நெய்யை தாங்கிட்டு இருந்தது, இப்ப தாங்குவது கிடையாது, இப்ப பிரிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். அது போல பகவானை நம்மிடமிருந்து பிரிக்க முடியுமா? பகவானை அப்படின்னா பகவான் இந்த பிரபஞ்சம், அச்சித்து சித்து அப்படின்னு 2 சொல்லலாம் இல்லையா. அச்சித் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்கள் சொல்றோம் இல்லையா. தன்மாத்திரைகள் மொத்தம் 22 தத்துவங்கள் சொல்லப்படுது. இந்த 22 தத்துவங்கள் நம்ம என்ன சொல்றோம், அச்சித் அப்படின்னு சொல்றோம். அதாவது எதற்கு உணர்வு இல்லையோ அதெல்லாம் அச்சித்து அப்படின்னு சொல்றோம். ஜட பிரபஞ்சம் பௌதீகம் சொல்றோம் இல்ல, அது அச்சித்துன்னு சொல்றோம். சோ அப்படிப்பட்ட அச்சித்து சித்து அப்படின்னு சொல்லக்கூடியது ஜீவாத்மா நாம் இல்லையா. நமக்கு எல்லாருக்கும் என்ன இருக்கு, உணர்வு அப்படிங்கிறது இருக்கு. இப்படியாக உணர்வில்லாத ஜடம், உணர்வுடைய ஆத்மா, இவர்கள் 2 பேரையும் என்னைக்குமே பிரியாம இருப்பாரா. அதனால அவனுக்கு பேரு பாவஹா என்ற பெயர் கொடுத்திருக்கார்.
சேர்ந்தே இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். எப்பயும் சேர்ந்தே இருப்பார். அதனாலதான் சாஸ்திரத்துல பிருதக் சித்தம் அப்ருதக் சித்தம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. பிருதக் சித்தம் அப்படின்னா பிரிக்க முடியும். உதாரணத்துக்கு ஒருத்தர் விசிறி வச்சுட்டே இருப்பார் கையில. அவர் பேர் விசிறி தாத்தான்னு பேரை வச்சிருவாங்க. ஏன் அவருக்கு விசிறி தாத்தான்னு பேர் வச்சிருங்க சார்? ஏன்னா கையில எப்ப விசிறி வச்சுக்கிட்டே இருப்பார், அவருக்கு பேர் விசிறி தாத்தான்னு பேர் வச்சிருக்கோம். ஆனா ஒரு சமயத்துல என்ன பண்ணுவார், அவர் விசிறியை கீழே வச்சிருவார். அவர்கிட்ட இருந்து விசிறியை பிரிக்க முடியும். ஆனா பகவானை பொறுத்த வரைக்கும் அவரிடமிருந்து அவருடைய இந்த 2 சக்திகளை பிரிக்கவே முடியாது, கீழே வைக்கவே மாட்டாராம். எந்த 2 சக்தியை? சித்து அப்படின்ற ஜீவாத்மாவையும் அஜித் அப்படின்ற இந்த பௌதிகத்தையும் என்னைக்கும் தன்னிடமிருந்து பிரிக்க முடியாமல் தன்னோட சேர்த்தே வச்சிட்டு இருக்காரு இல்லையா? அதனால அவருக்கு பேரு பாவகா அப்படின்னு பேர் கொடுத்திருக்காங்க. எப்படி ஒரு துணியில இருக்கக்கூடிய வெண்மை தன்மை, இப்ப இந்த துணி இருக்கு, துணி வெள்ளை துணியா இருக்கு. சரி சார், நீங்க தாத்தா கையில இருந்து விசிறிய பிரிச்ச மாதிரி இந்த துணியில இருந்து வெண்மை அப்படிங்கிற இந்த குணத்தை பிரிக்க முடியுமா அப்படின்னா, வெண்மைன்ற குணம் இந்த துணியில இருந்து பிரிக்கவே முடியாது. வெண்மைன்றது இந்த குணத்தை இந்த துணியோட சேர்ந்தே இருக்கும். அதே போல பகவானோட என்னைக்குமே சேர்ந்தே இருக்கக்கூடிய சக்தியா இருக்கிறதுனால அவனுக்கு பேரு பாவகா அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு. இன்னும் அதற்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, மயில் தோகை அப்படின்னு உதாரணம் சொல்ல. நீங்க மயில் தொகையை பாத்தீங்க அப்படின்னா, மயில் தொகை என்னைக்கு விரிஞ்சே இருக்காது, என்னைக்கும் சுருங்கிதான் இருக்கும். ஆனா ஒரு சமயம் என்ன பண்ணும், அந்த மயிலானது தன்னுடைய தோகையை விரிக்கும் பொழுது அதற்குள்ளார நிறைய அழகான வர்ணங்களை பார்க்க முடியும், பலவிதமான விசித்திரமான ரூபங்களை எல்லாம் பார்க்க முடியும். அதன் பிறகு மறுபடியும் அது என்ன பண்ணும், அது கூப்பிட்டு மறுபடியும் ரொம்ப எளிமையா நடந்து போயிட்டு இருக்கும். அது போல பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, தனக்குள்ள எல்லா சக்திகளையும் அடக்கி வச்சிட்டு இருக்கார். ஒரு சில சமயம் என்ன பண்றாரு, அதை வெளிக்காட்டுறார். இன்னும் ஒரு சில சமயம் அதை உள்வாங்கிக்கிறார். இதுதான் நம்ம என்ன சொல்றோம், சிருஷ்டி பிரளயம் அப்படின்னு சொல்றோம். சிருஷ்டி அப்படின்னா தனக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை வெளிப்படுத்துகிறார். பிரளயம் அப்படின்னா தனக்குள்ள எல்லா சக்தியும் மறுபடியும் அடக்கி உள்ள அனுப்பிடுறார். இதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா பாவகா அப்படின்னு நாமத்துல சொல்றோம். இது நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் என்னைக்குமே பகவானை பிரிந்தே இருக்கிறது கிடையாது அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, பகவான் நம்மை என்றும் பிரிவதே கிடையாது. நாம் நினைச்சிட்டு இருக்கோம் நாம் என்ன பகவானை விட்டு பிரிஞ்சு வந்துட்டோம், ரொம்ப தூரம் வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் பகவான் நம்மளை பிரியறதே கிடையாது. நம்ம கூட என்னைக்குமே நாம் எங்க பயணம் செஞ்சாலும் நம்ம பக்கத்திலேயே வந்துட்டு இருக்காராம். இந்த நாமத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பயமே வராது. ஏன்னா பகவான் நம்ம பக்கத்திலே இருக்காரு, நம்மளை பிரியாம நம்ம கூட இருந்துட்டு இருக்காரு. அம்மா போலதான். ஒரு சில சமயம் என்ன பண்ணா, குழந்தை அழுக ஆரம்பிச்சிடும். ஐயோ அம்மா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களோ அழுக ஆரம்பிச்சிடும். அம்மா ஒண்ணு இல்லக்கண்ணா இங்கதான் இருக்கேன் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், அப்பா அம்மா இங்கதான் இருக்கா சொல்லிட்டு அந்த குழந்தை அதுக்கப்புறம் அமைதியா இருக்கும், பயம் இல்லாம இருக்கும். அது போல நமக்கு பயம் வரும்போதெல்லாம் என்ன பண்ணலாம், பாவகா அப்படின்னு அந்த நாமத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பகவான் நம்மளை எங்கேயும் பிரிஞ்சு கிடையாது, நம்ம கூடவே தான் இருக்கார் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் பொழுது பயம் இல்லாமல் இருக்க முடியுமா. அதனால இதுக்கு பேரு பாவகா அப்படின்னு நாமத்தை வச்சிருக்காங்க. ரொம்ப அழகான அர்த்தம் இல்லையா? அதுக்கு அர்த்தம் சொல்றாரு பூதாத்மா அப்படின்னு 8வது நாமம். பகவான் பூதாத்மா பேர் கொடுக்கிறார். என்னது? சர்வேஷாம் பூதானாம் ஆத்மா இது பூதாத்மா. எல்லா உயிரினங்களுடைய ஆத்மாவாக அவன் இருக்கிறதுனால அவனுக்கு பேரு பூதாத்மா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் நம்மளுக்கு பிருஹதாரண்யக உபனிஷத்து சொல்லுது. ஏஷத ஆத்மா அந்தர்யாம் அமிர்தா. எவன் ஒருவன் நமக்கு அந்தர்யாமியாக பரமாத்மாவாக நமக்குள்ள இருந்து அமிர்தத்தை போல என்னைக்குமே நம்மோட இருக்கிறதுனால அவனுக்கு பேரு பூதாத்மா. இந்த ஆத்மாவிற்கும் ஒரு ஆத்மாவா உள்ள இருக்கிறான் இல்லையா, பரமாத்மாவாக, அவனுக்கு பேரு பூத ஆத்மா அப்படின்னு சொல்லி சொல்றான். எப்படி இந்த உடலுக்கு ஆத்மா ரொம்ப முக்கியமோ, இந்த உடல் இருக்கு, இந்த உடல் இயங்கணும் அப்படின்னா உள்ள ஆத்மா இருக்கணும். ஆத்மா இருந்தாதான் இந்த உடல் இயங்கும். ஆத்மா வெளியில போயிடுச்சு அப்படின்னா இந்த உடல் பட்டு போயிடும், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் எல்லாம் போயிடும் இல்லையா? எப்படி இந்த உடலுக்கு ஆத்மா ரொம்ப முக்கியமோ அதே போல ஆத்மாவிற்கு ஒரு ஆத்மா முக்கியம். அவர் தான் பரமாத்மான்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? சோ அந்த பரமாத்மா இல்லை அப்படின்னா ஆத்மா செயல்படவே முடியாது. ஆத்மாவும் அப்படியே ஜடம் போல போயிடுவான். சோ ஆத்மாவை இயக்குபவனாக, ஆத்மாவிற்கு உணர்வு கொடுப்பவனாக, ஆத்மாவிற்கு எல்லா விதத்திலையும் அந்த ஆத்மாவை பராமரிப்பவனாக இருப்பதனால அவனுக்கு பேரு பூத ஆத்மா. ஏஷவாசி சர்வபூதாத்தராத்மா ரூபம் பிரதிரூப மகிஷ்யச்ச அப்படின்னு கட்டோபனிஷத் சொல்லுது. எவன் ஒருவன்
உள்ள இருந்து இந்த ஆத்மாவிற்கு இன்னொரு ஆத்மாவாக, இந்த ஆத்மாவிற்கு ஒரு ஆத்மா, உடலுக்கு ஒரு ஆத்மா தேவை. அதே போல ஆத்மாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஆத்மாவுக்குள்ள ஒரு ஆத்மாவா இருப்பாராம். அதனால அவனுக்கு பேரு பூதாத்மா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த பிரவிஷ்ட சாஸ்தோ ஜனானாம் சர்வாத்மா அப்படின்ட்டு உபனிஷத்துக்கள் சொல்ல ஆரம்பிக்குது. அனேன ஜீவேன ஆத்மேன அனுப்பிரவிஷ்ய தஸ்ய தியக்தா பவது நிருக்தஞ்ச நிருக்தஞ்ச நிலையனஞ்ச நிலையனஞ்ச அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்படியாக பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா எல்லாருக்குள்ளாரையும் அவர் தான் என்ன இருக்காரா, பரமாத்மாவா இருக்காராம். இதற்கு ஒரு கதை சொல்றாங்க. ஜனக மகாராஜன் ஒரு பெரிய யஜ்யம் பண்ணிட்டு இருக்கார். அது யஜ்யம் பண்ணும்போது ஒரு ஒரு சவால் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், இல்ல ஒரு போட்டி வைக்கிறார். 1000 பசுக்களை நிக்க வச்சுட்டார். அந்த 1000 பசுக்களுடைய கொம்புகள்லயும் நிறைய தங்கத்தினால் ஆக்க ஒரு குப்பி அந்த பசுகளுடைய கொம்புல இருக்கு. நிறுத்தி வச்சுட்டு சொல்றாரு, நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொன்னீங்க அப்படின்னா இந்த 1000 பசுக்கள் நீங்க ஓட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்றார். அங்க யாக்ஞவல்கியர் அப்படின்னு ஒரு 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 ரிஷி இருந்தார். அந்த ரிஷி என்ன பண்ணாரு அப்படின்னா திடீர்னு தன்னுடைய சிஷ்யனை கூப்பிட்டார். இந்த 1000 பசுக்களை ஓட்டிட்டு வாடா அப்படின்ட்டார். 1000 பசுக்களை ஓட்டிட்டு வரதா? சுவாமி இன்னும் கேள்வியே கேட்கவே இல்லை, நீங்க பாட்டு பசுவை ஓட்டிட்டு போறேன்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். உனக்கு என்ன, ஒரு குருவை அணுகணும், ஒரு குரு கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னா அவ்வளவு எளிமையா போயிடுச்சா? என்னமோ போட்டி வைக்கிற? நீ ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா போட்டி எல்லாம் வச்சு தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எண்ணம். ஆனா அவர் எதுவும் பதில் சொல்லவே இல்லை. அவர் பாட்டு ஓட்டிட்டு போயிட்டார். ஏன்னா அன்னைக்கெல்லாம் ரிஷி கிட்ட யாரும் கேள்வியே கேட்க முடியாது. ரிஷிகள் வந்து என்ன செய்யறாங்களோ அதை அப்படியே அரசர்கள் ஏத்துப்பாங்க. அடுத்த முறை மறுபடியும் வந்து யாக்ஞவல்கியர் வந்து நிக்கிறார். மறுபடியும் யஜ்யம் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி என்ன பண்ணான் அப்படின்னா அவன் வந்து சொல்றான், நான் ஒரு கேள்வி கேட்க போறேன், யார் பதில் சொல்றீங்களோ என்னுடைய பாதி ராஜ்யத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே என்ன பண்ணார் அந்த யாக்ஞவல்கியர், சரி சிஷ்யா அவங்க கிட்ட பாதி ராஜ்யத்தை வாங்கிட்டு வந்துடுறா அப்படின்ட்டார். சிஷ்யன் வந்து பாதி ராஜ்யத்தை கேட்கிறான். ஜனக மகாராஜன் கொடுத்துட்டான். வேற வழி இல்லை, ரிஷி கேட்டா கொடுத்துதான் ஆகும். கொடுத்துட்டான். ஆனா பதில் கிடைக்கவே இல்லை. கேள்வி சொன்னாதானே பதில் கிடைக்கிறது, கேள்வியை கேட்கவே முடியலையே, அப்புறம் என்ன பதில் சொல்றது? ஒண்ணும் புரியல அவனுக்கு. மறுபடியும் அடுத்த முறை இதே போல யஜ்யம் பண்றான். இதே போல ஒரு போட்டி வைக்கிறான். இந்த முறை சொல்றான், யார் பதில் சொல்றீங்களோ என்னுடைய முழு ராஜ்யத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். யாக்ஞவல்கியர் வராரு. முழு ராஜ்யத்தை கொடுப்பா அப்படின்னு கேட்டாரு. அவன் காலில் விழுந்துட்டான். சுவாமி இனிமேல எனக்கு வேற கதியே கிடையாது, நீங்க தான் எனக்கு ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னுடைய குடும்பம் என்னுடைய ராஜ்யம் எல்லாமே உங்களோட பாத்துல நான் சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு முழு சரணாகதி பண்ணிட்டான். சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் இப்பவா உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு என்ன பண்ணாரு, அவனுக்கு அவனுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னார். பதில் சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு போன ராஜ்யத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துட்டார். அவர் வச்சு என்ன பண்ண போறார் இல்லையா, பிராமணன் வச்சு என்ன பண்ண போறார், ரிஷி வச்சு என்ன பண்ண போறார். ரிஷிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னைக்குமே வாங்கினதை அவங்க வச்சுக்க மாட்டாங்க, மறுபடியும் திருப்பி கொடுத்துருவாங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிருத்து மகாராஜன் இதுதான் பண்ணுவார். பிருத்து மகாராஜன் வந்து ஒரு பெரிய யாகம் பண்ணுவார். அவர் விஷ்ணுவோட அவதாரம் தான். அவர் யாகம் பண்ணும் பொழுது அங்க சனத்குமாரர்கள் வருவாங்க. சனத்குமாரர்கள் வந்த உடனே பிரம்மாவுடைய 4 புதர்கள் சனத்குமாரர்கள் வருவாங்க. சோ வந்தவன் என்ன தெரியுமா பண்ணுவாரு, பிருத்து மகாராஜன் மொத்த உலகத்துக்கு அவர் தான் ராஜா. அந்த மொத்த உலகத்தை என்ன பண்ணுவாரு, சனத்குமாரர்களுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணிடுவார். நீங்களே வச்சுக்கோங்க இந்த மொத்த உலகத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு சமர்ப்பணம் பண்ணிடுவார். அதன் பிறகு அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அந்த ரிஷிகள் அந்த மொத்த உலகத்தையும் மறுபடியும் ராஜாவுக்கு தானமா கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் ராஜா, அந்த உலகத்தை அந்த ரிஷிகள் கிட்ட இருந்து தானமா பெற்று அதன் பிறகு உலகத்தை ஆட்சி செய்வான். ஏன்னா அவங்க நினைச்சு அவங்களோட ராஜாவோட எண்ணம் என்ன அப்படின்னா, இது என்னுடைய நாடு கிடையாது, இது அந்த ரிஷியனுடைய நாடு. அவருடைய நாட்டை நான் இங்க என்ன பண்றேன், சரியா பராமரிக்கணும் அப்படின்னு நினைச்சுப்பேன். அதான உண்மை. என்னைக்குமே நம்மளது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏனோதான்னு பார்த்துப்போம். யாராவது ஒருத்தர் நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டு போறார், இந்த சார் ரொம்ப காஸ்ட்லியான பொருள் சார், இது கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா, ஐயோ இதை பாத்துக்கணுமே, அவர் வர வரைக்கும் பாத்துக்கணுமே, அவர்கிட்ட திருப்பி ஜாக்கிரதையா கொடுக்குற வரைக்கும் பாத்துக்கணுமே, அவர் எப்ப வந்து கேட்பாரோ தெரியலையே, அது வரைக்கும் பாத்துக்கணுமே என்ன பண்ணுவோம், அதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஆமாவா இல்லையா? நம்ம கிட்ட யாராவது ஒரு பொருளை கொடுத்துட்டு போறாங்க, சார் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், அதை இன்னும் எக்ஸ்ட்ரா கேருக்கு எடுத்து பார்த்துப்போம். ஏன்னா வந்து கேட்பாரே, மறுபடியும் கேட்பாரே, அவர்கிட்ட பாதுகாப்பா கொடுக்கணுமே அப்படின்ற எண்ணம் இருக்கும். அது போல அந்த காலத்துல ரிஷிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க, சேர்ந்து இந்த மொத்த உலகத்தை என்ன பண்ணாங்க, ராஜாக்கள் கிட்ட கொடுப்பாங்க, தானமா கொடுப்பாங்க. நீ இப்ப இந்த உலகத்தை பார்த்துப்போ சொல்லி கொடுப்பாங்க. அப்ப ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த உலகத்தை ரிஷிகளுடைய சொத்தாக
பகவானுடைய சொத்தாக பாதுகாப்பாங்களே தவிர தன்னுடைய சொத்தை நினைக்கவே மாட்டாங்க. அதனாலதான் அந்த ரிஷிகள், அந்த ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உலகத்தை ஆட்சி செய்வாங்க. தன்னுடைய தன்னுடையது இல்ல அப்படின்ற எண்ணத்தோட இந்த உலகத்தை ஆட்சி செய்வாங்களாம். சோ அதனாலதான் அங்க யாக்ஞவல்கியர் கேட்ட உடனே என்ன பண்ணிட்டான், மொத்தத்தையும் சரணாகதி பண்ணிட்டான். எப்ப ஒரு ஒரு குரு கிட்ட மொத்தத்தையும் சரணாகதி பண்றானோ அப்பதான் அவர்கிட்ட நம்ம ஞானத்தை பெற முடியுமே தவிர, 100 ரூபாய் கொடுக்கறதுனாலயோ 1000 ரூபாய் கொடுக்கறதுனாலயோ ₹1,00,000 கொடுக்கறதுனாலயோ குரு நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்க போறது கிடையாது. அப்படி நினைச்சீங்க அப்படின்னா அது குரு சிஷ்ய பாவமே கிடையாது. அதுக்கப்புறம் அவன் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்கிறான். அதுல ஒரு கேள்வி அவன் கேட்கிறான், எந்த ஒரு பொருள் உள்ளிருந்து இந்த ஜீவாத்மாவை தாங்குகிறது அப்படின்னு கேட்கிறான். அதற்குதான் பதில் சொல்றாரு, அவன் தான் நாராயணன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் என்ன பண்றான், உலகத்துக்குள்ளார இருந்து அவன் யாருக்கும் எதுக்கும் தெரியாதது போல இருந்து என்ன பண்றான், எல்லாத்தையும் அவன் தான் பாதுகாக்கிறான்னு சொல்லி சொல்றான். இந்த உடம்பு தானே, உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா தானே இந்த உடம்ப பாதுகாக்குது. ஆனா இந்த உடம்புக்கு புரியுதா, உள்ள ஆத்மா இருக்குன்னு தெரியுதா, இல்ல ஆத்மா தான் தாங்குதுன்னு தெரியுதா? தெரியறதே இல்லையே. அதே போல இந்த ஜீவாத்மாவிற்கும் புரியறது கிடையாது. இந்த பரமாத்மா தான் ஜீவாத்மாவை தாங்குகிறான் அப்படிங்கிற விஷயம் பரமாத்மாவுக்கு தான் தெரியும் தவிர ஜீவாத்மாவுக்கு தெரிவது கிடையாது. எப்படி இந்த உடலுக்கு ஆத்மாதான் தாங்குகிறது அப்படிங்கிற விஷயம் இந்த உடலுக்கு தெரியாதோ, அதே போல இந்த பரமாத்மா தான் ஜீவாத்மாவை தாங்குகிறான் அப்படிங்கிற விஷயமும் ஆத்மாவிற்கு தெரிவது கிடையாது. ஆனால் இந்த உடல் எப்படி இருக்கோ, இந்த ஜீவாத்மாவிற்கு இந்த உடல் எப்படி இருக்கோ, இந்த உடல்லாம் என்னது, சரீரம் சொல்லி சொல்றோம் இல்லையா, மேல கவரப்பட்டிருக்கு, உள்ள ஆத்மா இருக்கு. அதே போல இந்த மொத்த உலகமுமே பகவானுடைய சரீரம் தான், நாமும் பகவானுடைய சரீரம் தான். பகவானத்துக்குள்ளார ஆத்மாவா இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் உடம்புல ஒரு பகுதி அடிச்சா இன்னொரு பகுதியில வலிக்குது. இப்ப கால்ல நம்மள அடிபட்டுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிக்குது. கையில அடிபட்டுச்சு அப்படின்னா கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிக்குது. நம்மளுக்கு எல்லா இடத்துலயும் வலிக்குது. அதே போல இந்த உலகத்திலையும் நான் மரத்தை வெட்டினா மழை வர்றது கிடையாது. நிறைய போர் போட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையில்லாத நிலநடுக்கங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. நிறைய உலகத்துல பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் கட்ட ஆரம்பிச்சோம் அப்படின்னா சுனாமி எல்லாம் வருது. ஏன்னா இங்க அடிச்சா அங்க வலிக்குது. காரணம் என்னது, இது எல்லாமே பகவானுடைய சரீரமா இருக்கு. ஒரு இடத்துல அடிச்சோம்னா இன்னொரு இடத்துல வலிக்கும். ஆமாவா இல்லையா? அதான் இங்க சொல்றாங்க. அதனாலதான் ஒரு ஜீவாத்மாவிற்கு ஒரு ஒரு உயிரத்துக்கு நம்ம பாதிப்பு கொடுத்தோம், வலியை கொடுத்தோம் அப்படின்னா வேற ஒரு ஜீவாத்மாவனால நம்ம கஷ்டப்படுறோம் இல்லையா? அதனாலதான் நம்ம சொல்றோம், பகவான் எல்லா உயிரினங்களுக்கும் ஆத்மாவா இருக்கிறதுனால உனக்கு பேரு பூதாத்மா அப்படின்னு நாமத்தை கொடுத்திருக்கார். ரொம்ப ஆழமான நாமம், ரொம்ப அதிக அர்த்தங்களை உடைய நாமம். நான் ரொம்ப வேகமா சொல்லிட்டு தான் போவேன். ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, இதை மறுபடியும் ஒரு முறை கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப பொறுமையா கேளுங்க. நான் சொல்ல வந்த அர்த்தத்தை பொறுமையா கேளுங்க. இப்படி அர்த்தம் ரொம்ப ஆழமா இருக்கும். இதை சிந்தனை பண்ணுங்க. என்ன சொல்ல வரார், ஆத்மானா என்னது, சரீரம்னா என்னது, ஆத்மாவிற்கு சரீரம் அப்படின்னா என்னது, ஆத்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மான்னு சொல்றாரே அதுன்னா என்னது, இந்த ஆத்மா எப்படி பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கு, இந்த உடல் இந்த உலகம் எப்படி பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ண கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரி, 9வது நாமம் பூத பாவனகா கொடுக்கிறார். பூத பாவனகா அப்படின்னா நம்ம சொல்லிட்டோம், பகவான் தான் அனைத்தையும் தாங்குகிறார் அப்படின்னு சொல்லிட்டோம். எப்படி தாங்குகிறார், பிரியாமல் எப்பயும் இருந்து தாங்குகிறார் அப்படின்னு சொல்லிட்டோம். தாங்குவது மட்டும் கிடையாது, எல்லா ஜீவாத்மாவிற்கும் உள்ள பரமாத்மாவாக இருந்து தாங்குகிறார் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி, தாங்கினா மட்டும் போதுமா, வளர்க்க வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது இங்க பூத பாவனகா அப்படின்ற பதில் கொடுக்கிறார். அம்மா சும்மா கையில தூக்கிட்டு தூக்கிட்டு போனா பார்த்தா என்ன பண்ண, அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து அந்த குழந்தைக்கு உணவு கொடுத்து அந்த குழந்தைய வளர்க்கவும் செய்யணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, போஸ்ட் கொடுக்கறதுக்காக குழந்தைய தூக்கிட்டு தூக்கிட்டு நம்ம கிட்ட தெரிவாங்க. குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும், குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க, திடீர்னுட்டு வீட்டுல ஏதாவது வேலைக்காரமா இருப்பாங்க, அவங்க வேலை கொடுத்துருவாங்க, நீ சாப்பிட வைமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லாம பகவான் என்ன பண்றாரா, தாங்குவது மட்டும் கிடையாமல் பிரியாமல் இருப்பது மட்டும் இல்லாமல் அந்த ஜீவாத்மாவை வளர்ப்பவனாக இருக்கிறனால அவனுக்கு பேரு பூத பாவனகா, வளர்ப்பவன் அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கிறார். தானி தாரக போஷக போக்ய பிரதானேன வர்தயதி இதி பூத பாவனகா அப்படின்னு பேர் கொடுக்கிறார். பகவான் தான் வளர்ப்பவனா இருக்காராம். நாம் வளர்வதற்கு அவர் தான் காரணம். அவர் இல்லைன்னா நம்ம வளரவே மாட்டோம். இந்த உடல்ல ஆத்மா எல்லாம் வளராது இல்லையா, ஒரு குழந்தை பிறக்குது,
குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை வளரணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு கண்டிப்பா என்ன தேவை? உள்ள ஆத்மான்ற தேவை. ஆத்மா எல்லாம் என்ன ஆகாது? இந்த சரீரம் வளரவே இந்த குழந்தை அப்படியே சின்னதாவே இருந்து போயிடும். சோ இந்த உடல் வளர்வதற்கு ஆத்மா அப்படிங்கிறது தேவை. அதே போல ஆத்மாவும் நல்ல போஷாக்கோட இருக்கணும், நல்ல உணர்வோட இருக்கணும் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அதுக்குள்ளார பரமாத்மா இருந்தா மட்டும்தான் அந்த பரமாத்மாதான் என்ன பண்றான்? இந்த ஆத்மாவிற்கு பல விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது, பல விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது. இங்க வளர்ப்பவன் அப்படின்னா புரிய வைக்கிறான், தெரிய வைக்கிறான், கேட்க வைக்கிறான், பேச வைக்கிறான், எல்லாமே அவர் தான் பண்றார். ஜீவாத்மா உள்ளதான் இருக்கு. அந்த ஜீவாத்மா பேசணும் அப்படின்னா பரமாத்மா உதவி இல்லாம பேச முடியாது. அந்த ஜீவாத்மா பார்க்கணும் அப்படின்னா பரமாத்மா உதவி இல்லாம பார்க்க முடியாது. அந்த ஜீவாத்மா கேட்கணும் அப்படின்னாலும் பரமாத்மா உதவி இல்லாம கேட்க முடியாது. இப்படியாக பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா எல்லாவற்றிற்கும் பரமாத்மாவாக இருந்து எல்லாத்தையும் வளர்ப்பவனா இருக்காரு. ஒரு அழகான சரித்திரம் சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும், திருமிலிசை ஆழ்வார் அப்படின்னு ஒரு ஆழ்வார் இருந்துட்டு இருந்தார். திருமிலிசை அப்படின்ற இங்க சென்னையில பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா பூந்தமல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆக்சுவலா அது பூவிருந்தவல்லி அப்படின்ற ஸ்டேஷன், அதுக்கு பேர், இடம் பேரு. சோ அதுக்கு பக்கத்துல திருமிலிசை அப்படின்னு ஒரு இடம். திருமிலிசையில பிறந்தவரம் திருமிலிசை ஆழ்வார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க திருமிலிசையில இருந்து அந்த பூவிருந்தவல்லியில இருந்து என்ன பண்றாரு? அவர் வந்து கும்பகோணம் போறார். கும்பகோணத்துல அங்க சாரங்கபாணி அந்த கோயில ஆறாமதுன்னு சொல்லக்கூடிய சாரங்கபாணி பெருமாளை பாக்குறதுக்காக போற. பங்குனி மாசம், நல்ல வெயில். வெயில நடந்தே போறார். ஏன்னா வண்டியை அறுத்துச்சு அன்னைக்கு வண்டி இல்ல, நடந்தே போறார். நடந்து போய் சேர்ந்துறாரு. ரொம்ப வெயில், ரொம்ப கலப்பா போய் உட்காந்துட்டார். கோயில்ல போய் உட்காந்துட்டார். உள்ளார பகவானுக்கு ததியாதம் நடந்துட்டு இருக்கு. பகவானுக்கு அங்க சமர்ப்பணம் பண்ணிட்டு இருக்காங்க, பிரசாதம் சமர்ப்பணம் பண்ணிட்டு இருக்காங்க. போக வெளில அவர் உட்காந்துட்டு இருக்கார். அப்ப பகவான் உள்ள இருந்து சாரங்கபாணி பெருமாள் சொல்றாரா அங்க இருக்கக்கூடிய பட்டர் கிட்ட, வெள்ளனுடைய பக்தன் திருமிலிசை ஆழ்வார் வந்திருக்காரு, ரொம்ப களைப்போட இருக்காரு, அவருக்கு கொண்டு போய் இந்த பொங்கலை போய் முதல்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க சாப்பிட்டு தானே கொடுக்கணும், அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ போய் முதல்ல என்னுடைய பக்தனுக்கு கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பகவானுக்கு இன்னும் படைக்கவே இல்லை, பகவான் இன்னும் சாப்பிடவே இல்லை, முதல்ல பக்தனுக்கு கொடுக்க சொல்றார். சரி நீங்க சொல்றீங்க, நான் போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? கொண்டு வந்து வெளில திருமிலிசை ஆழ்வார் கிட்ட கொடுக்குறாரு. அப்ப ஆழ்வார் கேட்கிறாரு, இது என்ன சுவாமி, இன்னும் பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணவே இல்லை, நான் எப்படி முதல்ல சாப்பிடுறது அப்படின்னு கேட்கிறார். எனக்கு என்ன தெரியும், சுவாமி உள்ள பெருமாள் சொன்னா நான் அதை பண்றேன், நீங்க வேணா போய் பெருமாள் கிட்டே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே திருமிலிசை ஆழ்வார் உள்ள வர்றார். உள்ள வந்து கேட்கிறார், சுவாமி முதல்ல உங்களுக்கு படைச்சிட்டு தான் சாப்பிடணும், நீங்க சாப்பிடாம நான் எப்படி சாப்பிடுறது அப்படின்னு கேட்கிறார். அப்ப பகவான் சொல்ற, ரொம்ப அழகா சொல்றாரா, இந்த உடம்புக்கு பசிச்சா, இந்த உடம்புக்கு பசிக்குது, இந்த உடம்புக்கு பசிச்சா யார் சாப்பாடு கொடுப்பாங்க? இந்த உடம்பு பசிக்கு யார் சாப்பாடு போடுவாங்க? ஹலோ, எல்லாரும் இருக்கீங்க இல்லையா? அங்க நிறைய பேர் வீடியோவை ஆன் பண்றது கிடையாது, நீங்க இருக்கீங்களான்னு கூட தெரியும். சரி, இந்த உடம்புக்கு பசிக்குது அப்படின்னா இந்த ஆத்மா தான் என்ன பண்ணும்? உடம்புக்கு சாப்பாடு போடும், ஆமா இல்லையா? உள்ள ஆத்மா இருக்கு. இந்த ஆத்மா என்ன பண்ணுது? உடலுக்கு பசி அப்படின்னு வரும்போது என்ன பண்ணுது? என்னெல்லாம் சட்டியில இருக்கு, என்னெல்லாம் குக்கர்ல இருக்கு, என்னெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து பழிச்சு போட்டு சாப்பிடுது இல்லையா? அப்ப இந்த உடலுக்கு பசிக்கும் பொழுது உள்ளிருக்கும் ஆத்மா தான் இந்த உடம்புக்கு உணவு தர வேண்டும், ஆமாவா? அதே போல இங்க பகவான் சொல்றாரா, நான் தானப்பா உனக்கு ஆத்மா. திருமிலிசை ஆழ்வான் இருக்கா இல்லையா, நம்ம தான் ஆத்மா இல்லையா? சோ ஆத்மாவிற்கு பசின்னு வரும்போது யார் சாப்பாடு கொடுக்க முடியும்? உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா தானே பசி கொடுக்கும், உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா தானே கொடுக்க முடியும். அப்ப இந்த ஆத்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா யாரு? பரமாத்மா இல்லையா? அப்ப இந்த ஆத்மாவாகியவன் பரமாத்மாவிற்கு சரீரமா இருக்கும் பொழுது சரீரமாகிய அந்த ஆத்மாவிற்கு பசி அப்படின்னு வரும்போது உள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா தான் ஆத்மாவாக இருந்து இந்த ஜீவாத்மாவுக்கு உணவளிக்கிறான் அப்படின்னு சொல்றான். இது எத்தனை பேருக்கு புரிஞ்சது அப்படின்னு சொல்லி தெரியல. பட் இருந்தாலும் என்ன பண்ணுங்க, ஒரு முறை ஆலோசனை பண்ணி பாருங்க. இந்த உடம்புக்கு பசிக்கும் பொழுது ஆத்மா சாப்பாடு கொடுக்குது, அது போல நான் இந்த ஜீவாத்மா தான் உடம்புன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜீவாத்மாக்குள்ள யார் இருக்கிறது? பரமாத்மா. சோ அப்படி இருக்கும்போது இந்த ஜீவாத்மாவிற்கு பசிக்கும் பொழுது யார் சாப்பாடு கொடுக்க முடியும்? உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவாகிய பரமாத்மா தானே சாப்பாடு கொடுக்க முடியும். அதனால என்ன பண்றேன், நான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன், நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னார். சோ இதுக்காக நீங்க வந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணாம சாப்பிடணும் அப்படின்னு நீங்க சொல்ல வரல. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பகவான் நமக்குள்ள பரமாத்மாவாக இருந்து நமக்கு எல்லா விதமான போஷணத்தையும் அவர் தான் கொடுத்துட்டு இருக்கார். அதனாலதான் இந்த இடத்துல மாத்திட்டார்.
இங்க ரோலையே மாத்திட்டார். முதல்ல பகவான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பக்தன் சாப்பிடணும். நீங்க என்ன பண்ணிட்டாரு, பக்தனை சாப்பிட வச்சுட்டு பகவான் பார்த்து சந்தோஷப்பட்டாரா. அதனால இந்த இடத்துல திருமிலிசை ஆழ்வான்னு சொல்ல மாட்டாங்க, திருமிலிசை பிரான் அப்படின்னு அவருக்கு பேரு. நீங்க பார்த்தோம் அப்படின்னா ஆறாமுதன் அப்படின்ற அந்த பகவானுக்கு ஆறாமுத ஆழ்வான் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இங்க பகவான் ஆழ்வாரா மாறிட்டாரு, ஆழ்வார் பகவானா மாறிட்டாராம். இப்படிதான் பகவான் வந்து காட்டுறார், நான் தான் உங்களுக்குள்ள ஆத்மாவா இருக்கேன், ஜீவாத்மாவுக்கு நான் தான் ஆத்மாவா இருக்கேன், பரமாத்மாவாக இருந்து எல்லாரையும் நான் தான் போஷிக்கிறேன் அப்படின்ற இந்த விஷயத்த சொல்றா. இதுதான் பூத பாவனகா, உள்ளிருந்து வளர்ப்பவன் அப்படின்ற இந்த அர்த்தத்தை கொடுக்கிறார். அழகான அர்த்தத்தை கொடுத்திருக்கார். சரி, இதோ நான் நிறுத்திடுறேன். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா இப்ப கேட்கலாம். ஆரையும் தொலையிடுச்சு. ஓகே, உங்க எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்கும் நான் வந்து புத்தாண்டு பலன் சொல்லட்டுமா? தமிழ் புத்தாண்டு பலன் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆர்வமா இருக்கும் இல்லையா? என் ராசிக்கு என்ன வரப்போகுது, உடைய நட்சத்திரத்துக்கு என்ன வர்றது போகுது அப்படின்னு எல்லாருக்கும் ஆலோசனை, எல்லாருக்கும் ஆர்வமா இருக்கும் இல்லையா? அதனால என்ன பண்ணலாம், நம்மளும் ராசி பலனை பார்த்துடலாம். மேஷ ராசி, ரிஷப ராசி, புதர ராசி, கடகம், ரிஷகம், தனுசு இல்லையா, என்னெல்லாம் ராசிகள் இருக்கோ எல்லா ராசிகளுக்கும் சேர்த்து பலன் சொல்லிடலாம். இந்த வருடம் என்ன வருடம் இது? இந்த வருடத்துக்கு பேர் என்னது? யாரா எழுதி அனுப்புங்களேன். சோ இந்த தமிழ் புது வருடம் அப்படின்ற இந்த வருடத்துல இந்த 12 ராசிகளும் சந்தோஷமா, பாதுகாப்பா, பயம் இல்லாம, விஸ்வவசு அப்படின்ற இந்த வருடத்துல பயம் இல்லாமல், பாதுகாப்பா, ரொம்ப சந்தோஷமா, வளமா, என்னைக்கும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா பகவானுடைய நாமம் அப்படிங்கிற இந்த ஒரு டானிக்க தினமும் சாப்பிடுங்க. எவ்வளவு சாப்பிட முடியுமா சாப்பிடுங்க. இந்த வெளியில விற்கக்கூடிய டானிக்கை நீங்க நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவீங்க. ரொம்ப சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வைகுண்டத்துக்கு போயிடலாம். சோ அப்படி இல்லாம இந்த டானிக் அப்படி கிடையாது. பகவானுடைய நாமம் அப்படிங்கிற டானிக்கை நீங்க எவ்வளவு வேணா சாப்பிடலாம். எந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க நிறைய ஆரோக்கியத்தோடையும், அந்த அளவுக்கு நிறைய பலத்தோடையும், அந்த அளவுக்கு பயம் இல்லாமலும், அந்த அளவுக்கு நீங்க என்னைக்கும் பாதுகாப்போடையும் இருக்க முடியும். இதுதான் வந்து 12 ராசிகளுக்கான புத்தாண்டு பலன். சரியா? சோ பகவானுடைய துணை அப்படிங்கிறது இருந்துருச்சு அப்படின்னா எந்த கிரகமும் ஒண்ணும் பண்ணாது. மொத்தம் நம்ம கேள்விப்பட்டது 9 கிரகம் தான் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஆனா இந்த 9 கிரகத்துக்கு மேல இன்னொரு கிரகம் இருக்கான். அந்த கிரகம் தான் கிருஷ்ண கிரகம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த 9 கிரகம் புடிச்சுக்கிடுச்சு அப்படின்னா படாத பாடுபடுத்தும். ஆனா இந்த 9 கிரகத்தையும் ஒருத்தர் ஆட்டி படைக்கக்கூடியவர் இருக்கார். அவர் தான் யாரு? கிருஷ்ணன்ற ஒரு கிரகம் இருக்கார். ஸ்ரீமத் பாகவத்துல சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு, கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா அப்படின்னு சொல்லி சொல்றார். கேக்குறாங்க பிரகலாதன் கிட்ட, சண்ட அமர்க்க அப்படின்ற அவங்க டீச்சர்ஸ் கேக்குறாங்க, ஏண்டா நாங்கெல்லாம் உனக்கு நாராயண பத்தி சொல்லி கொடுக்கவே இல்லை, உனக்கு எப்படா இதெல்லாம் தெரியும்? உங்க அப்பா உன்னை போட்டு அடிக்கிறாரு, உங்க அப்பா உன்னை போட்டு கொல்ல முயற்சி பண்றாரு, இத்தனை செய்தும் உன்னை வந்து ஒண்ணும் பண்ண முடியல, நீ பயம் இல்லாம இருக்க. அதே போல அப்பப்ப பார்த்தா பைத்தியம் பிடிச்ச மாதிரி என்ன பண்ற, நீ பாட்டுக்கும் கிருஷ்ணா ராமான்னு சொல்லி சிரிக்கிற, அழுகிற, திடீர்னு குதிக்கிற, ஆடுற, பாடுற, என்னென்னமோ பண்ற, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. ஏன்னா உனக்கு ஏதாவது பைத்தியம் கீதம் பிடிச்சிருச்சா, இல்ல ஏதாவது பேய் அடிச்சிருச்சா அப்படின்னு கேக்குறாங்க. பேயாவது ஒன்னாவது அவங்க அப்பாவோட பெரிய பெரிய பேய் யாரா இருக்காங்களா என்ன? ஹிரண்யகசிபுவோட ஒரு பெரிய பூதம் ஏதாவது இருக்கா என்ன? அவங்க அப்பாவே பெரிய பேய் தான், அவனை பார்த்து எல்லாம் பயப்பட்டு இருக்காங்க. அப்பதான் பிரகலாத மகாராஜன் சொல்றான், எனக்கு ஒரு பெரிய கிரகம் பிடிச்சிருக்கு. பொதுவா சொல்லுவாங்கல்ல, ஒருத்தன் சரியா இல்லைன்னா அவனுக்கு வெறியோ அவனை கிரகம் பிடிச்சு ஆட்டுது, என்ன கிரகம் பிடிச்சு ஆட்டுதோ தெரியல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது போல பிரகலாதன் ஒரு கிரகம் பிடிச்சு ஆட்டுதான். அந்த கிரகம் என்ன அப்படின்னா கிருஷ்ணன்ற கிரகமா. மற்ற கிரகம் எல்லாம் பிடிச்சா ஒரு சில வருஷங்கள் பிடிச்சு விட்டுரும் உங்களை இல்லையா? இப்ப வந்து ராகு, கேது, சனி, குரு இவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து ஒரு காலத்துல உங்களை இத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனா கிருஷ்ணன்ற கிரகம் பிடிச்சது அப்படின்னா உங்களை வாழ்நாள் முழுவதும் விடவே விடாது. உங்களை வைகுண்டம், உங்களை மோட்சம் கொண்டு போற வரைக்கும் பக்கத்திலேயே இருப்பாராம். நல்ல கிரகம் கிருஷ்ண கிரகம், என்னைக்கும் நம்மளுக்கு தீமை பண்ணவே பண்ணாது. அப்படிப்பட்ட கிரகம் தான் கிருஷ்ண கிரகம். சோ அப்படிப்பட்ட 10வது கிரகம் நம்ம கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற 9 கிரகங்களும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால இந்த விஸ்வவசு அப்படின்ற இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, கிருஷ்ணன்ற கிரகத்தை நீங்க ஏற்றுக்கோங்க. கிருஷ்ண கிரகத்தை எப்படி தெரியுமா கூப்பிடணும்?
ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை. கிருஷ்ணான்னு பேரை சொன்னா போதுமா, காத்துட்டு இருக்காராம், எப்படா கூப்பிடுவான்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காராம். குடுகுடுன்னு ஓடி வந்து உங்களை பிடிச்சிப்பாரு. எப்ப கிருஷ்ண கிரகம் பிடிச்சிருதோ அப்ப இந்த விஸ்வவசு வருடத்துல சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி, கேது பயிற்சி எதுவும் உங்களை ஒண்ணும் பண்ணாது. அப்படி எல்லாம் நீங்க என்ன பண்ணும், இந்த கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு, இந்த பரிகாரம் அந்த பரிகாரம், இந்த கிரகம் அந்த கிரகம்னு அங்கங்க ஓடிட்டு இருக்கும். ஏன் கஷ்டப்படணும் சுவாமி? கஷ்டப்படாம கிருஷ்ணருடைய காலை பிடிச்சுக்கோங்க. எந்த கிரகம் உங்களை ஒண்ணும் பண்ணாது. சோ எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோட தமிழ் புத்தாண்டு ராசி பலனையும் பார்த்தாச்சு. மறுபடியும் நீங்க போய் புக் வாங்கி படிச்சுட்டு இருக்காதீங்க. என்னுடைய ராசிகள் என்ன போட்டிருக்கு, இந்த பலன் ராசி பலன் என்ன போட்டிருக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் ராசி பலன், வேற ஒன்றும் கிடையாது. சரி, கொஸ்டின் கேட்கலாம். எல்லாரும் குளிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? இந்நேரத்துக்கு காலையில இன்னைக்கு அதுவும் புத்தாண்டு வேற எல்லாம் குளிச்சிருப்பீங்க. சோ குளிச்சிருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்க உங்க வீடியோ எல்லாம் ஓபன் பண்ணி பார்க்கலாம், காட்டலாம். நான் பாருங்க எப்படி குளிச்சு நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்க நான் பூனேல இருக்கேன், தமிழ்நாட்டுல கிடையாது. பூனே இங்க மகாராஷ்டிரா, இங்க கோயில இருக்கேன். ஓகே, கொஸ்டின். ஹரே கிருஷ்ணா குருஜி. ஹரே கிருஷ்ணா. குருஜி, விஜயலட்சுமி ராகவாச்சாரி. இது தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் குருஜி. எல்லாருக்கும் தங்களுக்கு என்னோட புத்தாண்டு வாழ்த்துக்கள். எனக்கு ஒரே ஒரு டவுட். இப்ப நீங்க இன்னைக்கு கொடுத்த அந்த ஆத்மா எக்ஸ்பிளனேஷன் நன்னாவே புரிஞ்சுது. பட் யூடியூப்ல இன்னொரு தரையும் பார்க்கணும். பிரசாதம்னு பேரு வந்தது இல்லையா, அதோடைய அர்த்தம் எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? பிரசாதம் கருணை அப்படின்னு அர்த்தம். பிரசாதம் அப்படின்னா பகவானுடைய கருணை அப்படின்னு அர்த்தம். பகவான் என்ன பண்றாரு, நம்ம படைக்கக்கூடிய விஷயத்த பார்த்துட்டு கருணையோட நமக்கு திருப்பி கொடுக்குறாரு. அதை சாப்பிட்டு நம்ம வளரட்டும். நம்முடைய பிரசாதத்தை சாப்பிட்றதுனாலேயே நம்முடைய பாவங்கள் விளக்கப்படும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த கொடுத்திருக்காரு இல்லையா? சோ வெறும் சாப்பிட்றதுனாலயே நம்முடைய பாவங்கள்லாம் போகுது அப்படின்னா இதை விட எளிமையான வழிமுறை எங்கேயாவது இருக்குமா? நீங்க போய் ஒருத்தர்கிட்ட கேளுங்களேன், என் பாவம் போக்குறதுக்கு என்ன சார் பண்ணும் அப்படின்னா, நீங்க இந்த பரிகாரம் பண்ணுங்க அந்த பரிகாரம் பண்ணுங்க எல்லாம் சொல்லுவாங்க. கிருஷ்ணா அதெல்லாம் சொல்லவே இல்லை. பிரசாதம் சாப்பிடுங்க பாவம் போயிடும் சொல்லி சொல்றாரு. இதை விட எளிமையான வழிமுறை யாராவது சொல்லி கொடுக்க முடியுமா? சோ அதுக்கு என்ன செய்யணும்? பிரசாதம் சாப்பிடணும். பிரசாதம்னா என்னது? எங்கேயோ வாங்கிட்டு சாப்பிடுறது கிடையாது. நாம் அன்போட பக்தியோட பகவான சிந்தனை பண்ணிக்கிட்டே சமைச்சு அதே சிந்தனையோட பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதை சாப்பிடணும். அதுதான் பிரசாதம். பிரசாதம் தனியா கோயில்ல விற்கிறதோ இல்ல நம்ம வெளில வாங்கி சாப்பிட்றதோ கிடையாது. நாம் அன்போட சமைக்கணும், பகவானுக்கு பக்தியோட சமைக்கணும். எச்சில் படாம சமைச்சிட்டு அதை பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதை சாப்பிட்டோம்னா அதுதான் பிரசாதம். தினசரி இதை செய்யலாம் வீட்டுல. டெய்லி செய்யலாம். நன்றி குருஜி. நன்றி குருஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அனைத்து பகவான் கிருஷ்ணனுக்கும் அனைத்து குருமார்களுக்கும் புத்தாண்டு வந்தனங்கள். குருங்கள் பாக்குறப்ப ரொம்ப அப்படியே என்ன சொல்ல தெரியல, அப்படி ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்கீங்க. ஒரே நிமிஷம். ஓகே. சோ நாங்க அந்த அளவுக்கு இல்ல, இப்பதான் எந்திரிச்சிருக்கோம். அது 5 மணிக்கு அப்படியே ஜபத்தோட வந்தோம். லேட்டா தான் வந்தோம். சோ அதனாலதான் வீடியோ ஆன் பண்ணல. இருந்தாலும் நீங்க சொல்லலாம் நல்லா கேட்டுட்டு இருக்கோம். அப்படியே அவ்வளவு சௌக்கியமா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. தொடர்ந்து கேட்டே இருப்போம். நீங்க 2 நாள் 4 கிளாஸ் வந்தா கூட நல்லா இருக்கும். அவ்வளவு நல்லா இருக்கு. யூடியூப்லயும் ஆமா அப்ப யூடியூப்லயும் உங்க இதை பார்த்துட்டு இருக்கோம். தேங்க்யூ குருஜி. தேங்க்யூ. நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஓகேங்க. கவிதா அப்படிங்கிறவங்க தன்னுடைய பூஜை ரூமை காட்டுறாங்க. நல்லா இருக்கு. காலைல பூஜை பண்ணிட்டாங்க போல இருக்கு. எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த புத்தாண்டு ராசி பலனை மத்தவங்களுக்கும் அனுப்பிச்சுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும். ஹரே கிருஷ்ணா. சிவலிங்கம் சார். சார், இது எனக்கு ஒரு பெரிய டவுட். நீங்க இப்ப சொன்னங்காட்டி ஒரு விஷயம், பரமாத்மா ஆத்மா ஆத்மாவினுடைய தேகம் பரமாத்மான்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு இந்த உலகம் துன்பமயமானது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ இந்த துன்பமயமான உலகத்துல இருக்கக்கூடிய பரமாத்மா இந்த ஆத்மாவுக்கு என்ன விமோச்சனம் தரப்போறார்? அதனுடைய பிரதிபலன் என்ன? ஓகே. இந்த உலகம் துன்பமயமானது அப்படிங்கிறது கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றாரு. அதே சமயத்துல இந்த துன்பமயமான உலகத்தை நீங்க இன்பமயமா மாற்றுவதற்கான வழிமுறையும் சொல்லி கொடுக்கிறார்.
கிருஷ்ணர் வந்து நம்மள அப்படி விடவே இல்லை. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகம் ஏன் துன்பமயமானது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா, அப்பதான் நம்மளுக்கு இந்த உலகத்திலிருந்து வெளியில போகணும் அப்படின்ற ஆசை வரும். அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா, "டேய் வெளியில போகாதடா, வெளில போய் விளையாடாதடா, அங்க வெளில இருட்டா இருக்கு, இல்ல கீழ விழுந்துருவடா, வெளில பாரு அங்கெல்லாம் ஒரே கல்லா இருக்கு, ஒரே முள்ளா இருக்கு" அப்படின்னு சொல்லுவாரு. சோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அப்பாவுக்கு ஆசை எப்படியாவது அந்த பையன உள்ள கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறது ஆசை. உள்ள வீட்ல பாதுகாப்பா அவனுக்கு சாப்பாடு குடுக்கணும் அப்படிங்கிறது ஆசையே தவிர, வெளியில வந்து அவன பயப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது. சோ அதேபோல தந்தையாகிய பகவானுக்கு நம்மள எப்படியாவது அவர் பக்கத்துல சேர்த்துக்கணும் அப்படின்னு ஆசை. அதனால சொல்றாரு, "இங்க ஏன்பா இருக்கீங்க? இங்க ஏன்பா கஷ்டப்பட்டுருக்கீங்க? என் கூட வந்துருங்கப்பா, நல்லா பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றாரே தவிர, மற்றபடி நீங்க பகவானுடைய தொடர்புல இருந்தீங்க அப்படின்னா, நீங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கலாம். பகவானுடைய தொடர்பு இல்ல அப்படின்னா, நாம எங்க இருந்தாலும் துன்பப்பட போறோம். சோ இந்த உலகத்துல யாருக்கு துன்பம், யாருக்கு பயம் அப்படின்னு நான் இப்ப சொன்னேன் இல்லையா? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உபன்யாசத்துல அதான் சொன்னேன். நாம் பகவானுடைய தொடர்புல இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வந்துச்சுன்னா, நம்ம பயப்படவே மாட்டோம். ஒரு குழந்தை மாரிதான். ஒரு குழந்தை எங்க போனாலும் சரி, அது வந்து ரோட்ல இருந்தாலும் சரி, இல்ல ஹைவேவ ரோட கிராஸ் பண்ணாலும் சரி, எங்க போனாலும் அந்த குழந்தை அப்பாவுடைய கை பிடிச்சிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பயமே இருக்காது. ஹேப்பியா சுத்திட்டு இருக்கும். இதுவே வீட்லயே தான் குழந்தை இருக்கு. ஆனா அப்பா, அம்மா இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை பயப்பட ஆரம்பிச்சிடும். இல்லையா? அந்த குழந்தை பயப்பட ஆரம்பிச்சிடும். ஐயோ! யாருமே இல்லையேங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்லயே பயப்பட ஆரம்பிச்சிடும். அதனால தான் நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பகவானுடைய தொடர்புல இருந்தோம் அப்படின்னா, நமக்கு துன்பம் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது. அது இந்த உலகத்திலயும் சரி. அந்த பகவானுடைய தொடர்புல நம்ம எப்படி இருக்கிறது அப்படின்னா, அவருடைய நாமத்த சொல்றதுனால தான் இருக்க முடியும். நீங்க கிருஷ்ணான்னு சொன்னீங்கன்னா, கிருஷ்ணர் எங்கேயோ கிடையாது. உங்க பக்கத்திலே இருக்காரு. உங்க கூடயே இருந்துட்டு இருக்காரு. கிருஷ்ணன் அன்னைக்கு உங்க கூட தான் இருந்துட்டு இருக்காரு. அத நீங்க உணரணும் இல்லையா? அதை உணர்வதற்கான வழி தான் இந்த நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது. அதனால யார் ஒருத்தர் இந்த நாம சங்கீர்த்தனத்த பண்ணிட்டு இருக்காங்களோ, சோ அவங்க பக்கத்திலேயே பகவானுக்கு பக்கத்திலேயே இருக்காங்க. எந்த விதமான பயமும் இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியும். அவங்களுக்கு துன்பம், இந்த உலக துன்பம் ஒட்டவே ஒட்டாது. உலக துன்பமா இருந்தாலுமே கூட அவங்களுக்கு இந்த உலக துன்பம் அப்படிங்கிறது ஒட்டாது அப்படிங்கிறது தான் விஷயம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். யாரோ இன்னொருத்தவங்க பூஜை ரூம் காட்டுனாங்க. பார்த்துட்டு இருந்தோம். நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கு வரும்போது கூட உங்களுடைய பூஜை ரூம் எல்லாம் காட்டுங்க அதுக்கப்புறம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் யார்? சொல்லுங்க. அப்போ இந்த உலகம் வந்து மாயைன்னு வச்சுக்கலாமா? உலகம் வந்து தற்காலிகமானது. மாயை கிடையாது, தற்காலிகமானது. தோன்றி மறையக்கூடியது. நன்றி குருஜி. தேங்க்யூ. மாயை அப்படின்னா வேற, தற்காலிகம் அப்படிங்கன்னா வேற. மாயை அப்படின்னா இல்லாதது. தற்காலிகமானது அப்படின்னா இருக்கு, ஆனா ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு விஷயம். சோ அது போல நமக்கும் இந்த உலகத்துல இன்பம் அப்படிங்கிறது இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு. எப்படி வந்து ஒரு பெரிய பாலைவனத்துல இருக்கும். அந்த பாலைவனத்துல தண்ணி தாகம், பயங்கரமான தாகமா இருக்கு. அந்த தாகத்துக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, ஒருத்தர் வந்து தண்ணி குடுக்குறாரு. எப்படி தண்ணி குடுக்குறாரு? ஒரு இங்க் ஃபில்லர்ல கொண்டு வந்து என்ன பண்றாரு? ஒரே ஒரு சொட்டு தண்ணி விடுறாரு. இப்ப தண்ணி அங்க இருக்கா? இல்லையா? தொண்டையில இருக்கு. நம்மளுக்கு போதாது. அதுதான் இந்த உலகம். சோ நமக்கும் ஆனந்தம் தேவை. இந்த உலகத்துல ஆனந்தம் இருக்கு. ஆனா அந்த இங்க் ஃபில்லர்ல வரக்கூடிய ஒரு சொட்டு தண்ணி மாரி இந்த உலகத்துல ஆனந்தம். நமக்கு அது போதவே போதாது. நமக்கு சமுத்திரம் போல ஆனந்தம் வேணும். அது கிருஷ்ணர் கிட்ட தான் இருக்கும். சோ நம்ம கிருஷ்ணரோட தொடர்புக்கு வந்துட்டோம் அப்படின்னா, அவர்தான் ஆனந்தத்தின் இருப்பிடம். அப்ப நம்மளுக்கு சமுத்திரம் போன்ற ஆனந்தம் கிடைக்கும். அப்படிங்கிறதான் விஷயம். ஓகே. இன்னும் ஒரு சிலர் துர்கா சேகரன் அவங்களும் தன்னுடைய பூஜை ரூம் எல்லாம் காட்டுறாங்க நமக்கு. ஆனந்தராஜன். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. உங்களோட ஒரு விஷ்ணு சாஸ்திரநாமோட ஒரு வேர்டு மீனிங், இவ்வளவு மீனிங் ஒரு வேர்டுக்கு இருக்குங்கிறது தெரியவே தெரியாது. நீங்க சொன்னதுக்கு எனக்கும் அப்புறம் தெரியாது. தான் நான் இப்ப நான் படிக்கிறதுனால தெரியும் எனக்கு கூட. ஆச்சாரியர்களோட கமெண்ட்ரிஸ் படிக்கும்போது. ஓகே. கொஸ்டின். இதுதான் என்னோட பூஜை ரூம். ஓகே. ஓ, வெரி குட். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பிரபுஜி. இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு பிரபுஜி. ஆனா வந்து மைண்ட்ல வந்து அந்த அளவுக்கு நிக்கல பிரபுஜி. நான் அங்க பௌதிகத்திலேயே இருக்கிறோம் இல்லையா,
அதனால பிரபுஜி இன்னொன்னு என்னன்னா, இந்த உடல் நம்ம உடம்புக்குள்ள ஆத்மா இருக்குது, பரமாத்மா இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு இருந்தோம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, உடல் வளர்றதுக்கு ஆத்மா தேவை, ஆத்மா வளர்றதுக்கு பரமாத்மா உதவுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் பிரபுஜி. அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, அந்த திருமழிசை ஆழ்வார் பொங்கல் சாப்பிட கொடுத்தாரு பகவான் சொல்றீங்கல்ல, நம்மளுக்கு சாப்பாடு உடம்புக்கு தானே பிரபுஜி, ஆத்மாக்கு எப்படி நீங்க சொல்றீங்க? அது எனக்கு புரியல பிரபுஜி. ஓகே, ஆத்மாவுக்கும் களைப்பா இருக்கும், அப்பப்ப ஆத்மா களைச்சு போயிடும். ஆத்மாவுக்கு உணவு என்னது? பகவான் தான். ஆமாம் பிரபுஜி. அப்ப நம்ம எந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் இருக்கோமோ அந்த அளவுக்கு ஆத்மா சந்தோஷமா இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். சரி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. ரொம்ப நல்லா இருந்தது பிரபுஜி கிளாஸ். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. மீனாட்சி, ராஜலட்சுமி அவங்களாம் தங்களுடைய பூஜை ரூமை இப்பதான் காட்டுறாங்க. சரஸ்வதி, ஜெயக்குமார் அவங்க ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்றாங்க. மேபி அவங்களுக்கு இங்க தெரியல நினைக்கிறேன் எப்படி ஹேண்ட் ரைஸ் பண்றதுன்ட்டு. ஓகே, கொஸ்டின்ஸ் ஒன்னா கேட்கலாம். முத்துகிருஷ்ணன் சார். சார், ஹரே கிருஷ்ணா. நமஸ்தே சுவாமி. ராதாகிருஷ்ணா குருஜி கேக்குதா? ஒவ்வொருத்தரா ஏன் 2 பேர் அன்மியூட் பண்ணிருக்காங்க. மோகனா கேக்குதா? ஒரு நிமிஷமா. சொல்லுங்க சார். நமஸ்தே சார். நமஸ்தே குருஜி. நமஸ்தே குருஜி, இப்போ நீங்க சொன்னீங்க இந்த உலகம் தற்காலிகமானதுன்னு. ஹலோ, கேக்குது, சொல்லுங்க. நீங்க சொல்லிட்டே இருங்க. இல்ல, இந்த உலகம் தற்காலிகமானது சொன்னீங்க. உலகம் தற்காலிகமானதா இல்ல நம்ம தற்காலிகமானவங்களான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஓகே, நாம் அப்படின்னா ஆத்மா தற்காலிகமானது கிடையாது. ஆத்மா நிரந்தரமானது தான். ஆனா இந்த உடல் தற்காலிகமானது. ஏன்னா இந்த உடல் அப்படின்னா இந்த உலகத்தை சேர்ந்தது. இந்த உலகம் எப்படி பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டிருக்கோ அதே போல இந்த உடலும் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டிருக்கு. நாம் இந்த உடல்ல ரொம்ப நாள் தங்க முடியாது. இந்த உடலை விட்டுட்டு போய் ஆகணும். அதனால இது தற்காலிகமானது. ஓகே. நன்றி குருஜி. நன்றி. ஓகே, இப்போ மோகனா அப்படின்றவங்க அவருடைய ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. இருங்கம்மா, சரஸ்வதி அம்மா இருங்க, நான் அன்மியூட் பண்றவங்கள கொஞ்ச நாள் அன்மியூட் பண்றேன். ராதாகிருஷ்ணா குருஜி. ஹரே கிருஷ்ணா. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ஆத்மா பத்தி நம்ம நீங்க சொல்லிட்டு இருந்தேன். அதாவது பெருமாளோட ஒரு துளி தானே நம்ம. ஆமா, பெருமாளுக்கு அவருக்குள்ள நான் இருக்கேன், ஆனா எனக்குள்ளேயே அவர் இருக்கார். அத உயிரா ஆத்மாவா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஆத்மாவை உணர முடியலையே. என்ன பண்ணாலும் அது எப்படி உணர முடியும்? அது நம்ம 3ஆம் அத்தியாயம் பகவத்கீதை படிக்கும் போது சொல்லிக் கொடுப்பார். ஏன் ஆத்மாவை நான் உணர முடியல அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக் கொடுப்பார். இப்ப நான் கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறேன். ஒரு கண்ணாடி இருக்கு, கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறேன். நின்னா என்ன தெரியணும்? அங்க பிம்பம் தெரியும். யார் பிம்பம் தெரியணும்? என்னோட பிம்பம் தெரியும். யார் நிக்கிறானா தெரிய மாட்டேங்குது. ஏன் தெரிய மாட்டேங்குது? என்ன காரணமா இருக்கும்? டஸ்ட் இருக்கு, அது டஸ்ட் பார்ட்டிகிள் ஃபுல்லா இருக்கு. அவ்வளவுதான், ஆன்சர் நீங்களே சொல்லிட்டீங்க. சோ அதே போலதான் நான் ஆத்மான்றதை உணர முடியல. காரணம் என்னது? என்னுடைய சிந்தனை மொத்தம் தப்பான விஷயத்தினால கவரப்பட்டிருக்கு. எப்ப அதை நான் கிளீன் பண்றேனோ அப்ப நான் ஆத்மான்றதை உணர ஆரம்பிச்சிருவேன். அப்ப அதை கிளீன் பண்றதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா? அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்றோம். சேத்தோ தர்ப்பணம் ஆர்ஜனம் அப்படின்ட்டு சைத்தன்ய மகாபிரபு சிக்ஷாஸ்திரத்துல சொல்றார். இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது என்ன ஆகுது? முதல்ல நம்ம சிந்தனை கிளீன் ஆக ஆரம்பிக்குது. அப்பதான் இந்த ஆத்மான்றதை நான் உணர முடியும். ஓகே. 2வது பகவத் நாமம், சங்கீர்த்தனம், பாட்டு, பிரபந்தம் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன், எல்லாம் செய்யறேன். பட் அதை என்னால மனப்பாடம் பண்ண முடியல. கிரகிச்சுக்கிறேன், மனப்பாடம் பண்ண முடியல. அது ஏஜோட மனப்பாடம் எல்லாம் பண்ண தேவையில்லை. அதை நீங்க மந்திரத்தை எடுத்துக்கிறீங்க. இப்போ ஒரு கத்தி இருக்கு, அந்த கத்தி வெட்டணும், ஆனா வெட்ட மாட்டேங்குது. என்ன சார் கத்தி கொடுத்தேன் வெட்ட மாட்டீங்கன்னு சொல்றீங்களே, ஏன் சார் வெட்ட மாட்டீங்க? ஏன் வெட்ட மாட்டீங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம். ஷார்ப்பா இல்ல அது. அவ்வளவுதான் விஷயம். அதே போல குருவனுடைய கருணை இல்ல அப்படின்னா நாம் என்ன படிச்சாலும் ஒன்னும் பிரயோஜனம் இருக்காது. நாம் நம்ம இஷ்டத்துக்கு படிக்கக்கூடாது, இஷ்டத்துக்கு நம்ம நாமத்தை சொல்றது அப்படிங்கிறது கிடையாம ஒரு குரு கிட்ட சரணாகதி பண்ணி அவர் சொல்லக்கூடிய சேவையை பண்ணிட்டு அவரை திருப்திப்படுத்தி அவர் ஆசீர்வாதத்தோட நம்ம நாமத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தூய பக்தருடைய கருணையினால் நம்மளுக்கு அதெல்லாம் சித்திக்கும். ஓகே ஓகே ஓகே, சந்தோஷம். அதுக்கு ஒரு நல்ல ஆச்சாரியனா பெருமாள் எனக்கு தரணும்ட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இங்கதான் இருக்கேல, நீங்க தான் இருக்கீங்க. நம்மளுக்கு தான் சில பிரபுபாதர் இருக்காரு. இதுக்கு மேல
எடுத்துக்கிறேன். உங்களையே நான் வந்து குருவா நான் எடுத்துக்கிட்டு குரு கிடையாது. நான் வந்து உங்களுடைய பையன் மாதிரி. குரு அப்படின்றது நம்மளுக்கு ஸ்ரீல பிரபுபாதர் தான். அதுக்கப்புறம் நிறைய சன்னியாசிகளும் இருக்காங்க. இஸ்கான் நிறைய சன்னியாசிகள் இருக்காங்க. குரு இருக்காங்க. நம்ம வந்து சிக்ஷா குரு தான். நம்ம வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய குரு தான். அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ குருஜி. ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. ராதே. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹலோ. நமஸ்காரம் குருஜி. ஹரே கிருஷ்ணா குருஜி. நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. புத்தாண்டு வாழ்த்துக்கள் குருஜி. நன்றி. நேற்றுக்கு உங்களோட வீடியோ ஒரு சின்ன கிளிப்பிங் ஒண்ணு பார்த்தேன். அதுல வந்து நீங்க வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் வந்து கிருஷ்ணரே சொன்னதா சொல்லியிருக்கீங்க. ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங்ல அது எப்படி அது கிருஷ்ணரே வந்து சொன்னதா அந்த மந்திரம் வந்து? அதாவது சைத்தன்ய மகாபிரபு அப்படின்ற அவதாரத்துல கிருஷ்ணர் வர இந்த கலியுகத்துல, இந்த கலியுகத்துல அவர் வந்து என்ன பண்றாரு, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இப்ப வந்து கிருஷ்ண சைத்தன்யர் அப்படின்னு பொதுவா சொல்றது உண்டு. வங்காளத்துல தோன்றினார் அவர். அவர் கிருஷ்ணனுடைய அவதாரம் தான். சோ அவர் தான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை முதல்ல நமக்கு பிரச்சாரம் இது இந்தியா முழுவதும் அன்னைக்கு பிரச்சாரம் பண்ணாரு. இன்னைக்கு அது உலகம் முழுவதும் இஸ்கான்ல போயிருக்கு. சோ கிருஷ்ணனுடைய அவதாரம் தான் அவர். சைத்தன்ய மகாபிரபு வந்து சொல்லியிருக்கேன். நம்ம பாகவதத்துல கூட படிச்சிருக்கேன். பாகவதத்துல இப்போ 2 கேண்டோ, ஐ மீன் ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டோல 2 சாப்டர் முடிச்சுட்டேன். படிச்சுட்டு இருக்கேன். நான் ரெகுலரா படிச்சுட்டு இருக்கேன். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு ரொம்ப கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எனக்கு இந்த திலகம் வந்து கரெக்டா போட்டுக்கவே வரல. எனக்கு அச்சு வாய். நேற்று இஸ்கான் போயிட்டு வந்தோம். அச்செல்லாம் வாங்க வேண்டாம். நீங்க வந்து பயிற்சி தான் இல்லையா? பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். நீங்க விரல்லயே போட்டு பயிற்சி பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப்படி இப்படி வரும். அப்புறம் போக போக நல்லா வந்துடும். சரியா வந்துடும். ஓகே. நேற்றுக்கு நான் அச்சுல தான் போட்டுட்டேன். அது கரெக்டா எனக்கு திருப்தியா வரும். அது சரியா வரல. நேற்றுக்கு இஸ்கான் போயிட்டு வந்தோம். ஈஸியா இஸ்கான் போயிட்டு வந்தோம். ரொம்ப இவர் வந்து பிரபு வந்து ரொம்ப அழகா அலங்காரம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணிலேயே நிக்கிறார். அப்படி இருந்தது. அங்கேயே உட்கார்ந்து ஜெபம் பண்ணினேன். ஒரு 4 மாலை ஜெபம் பண்ணினேன். ரொம்ப சந்தோஷமா. வெரி குட். ரொம்ப நன்றிமா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி குருஜி. ரொம்ப நன்றி. ஆனந்தி ராஜன். அடுத்தது சரஸ்வதி ஜெயக்குமார். அடுத்தது ஹரே கிருஷ்ணா பிரபு. கேக்குதுங்களா? ஹரே கிருஷ்ணா. கேக்குதுமா, சொல்லுங்க. நான் வேலூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே. உங்களோட விஷ்ணு சரஸ்ராம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அது கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு பாருங்க. இட்ஸ் வண்டர்ஃபுல். நல்லாவே புரியுதுங்க. அதை நினைக்கும் போது இந்த மாதிரி கடவுள் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காரு. கடவுளுடைய நாமம் அவரோட அதுக்கான பல அர்த்தங்களை வந்து நீங்க புரிய வைக்கிறீங்க. அது அவருக்கும் உங்களுக்கு தான் ரொம்ப 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 நன்றிங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் a lot. ஹரே கிருஷ்ணா. தமிழ் புத்தாண்டு. ஓகே, புத்தாண்டு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எம்ஜேஎஃப் லயன் டி அன்பரசன் அவங்க தங்களுடைய பூஜை ரூமும் காட்டுறாங்க. பூஜை பண்ண திங்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. வெரி குட். பரவாயில்ல, நிறைய பேர் பூஜை பண்றாங்க தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹரே கிருஷ்ணா ஜி. ஹரே கிருஷ்ணா ஜி. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஜி. நன்றி உங்களுக்கும். உங்க கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஜி கேட்கறதுக்கு. அது இல்லாம அந்த ஸ்லோகத்துல எஸ் மரணன்னு சொல்லணுமா, எஸ் மரணன்னு சொல்லணுமா, ஸ்மரண சொல்லணுமா, மரண சொல்லணுமா? மரண கிடையாது, எஸ் மரண சேர்த்து சொல்லணுமா? ஆமா, எஸ் மரண மாத்திரை. என்னன்னா நினைச்ச உடனே. சரி குருஜி, நன்றி. நினைச்ச உடனே சொல்லலாம். எஸ் மரண மாத்திரை கூட சொல்லலாம். சாகும் தருவாயில் கூட சொல்லலாம். பகவான சாகும் போதும் நினைச்சாலும் அவரை போய் சேர்ந்தலான்னு அர்த்தம் இருக்கு. பட் எஸ் மரண மாத்திரைன்னா உண்மையான அந்த பதார்த்தம் பதம். நன்றி குருஜி. சந்தேகம் இருந்ததுக்கு தான் உங்கள்கிட்ட கேட்டுக்கலாம். நன்றி குருஜி. நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நமஸ்காரம். நமஸ்காரம். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிரபு, இந்த உடம்பை இயக்குறது வந்து ஆத்மா இயக்குபவர் வந்து பரமாத்மான்ட்டு ரொம்ப அழகா
நல்லா விளக்கத்தோட நல்லா சொன்னீங்க பிரபு. நல்லா அர்த்தமாச்சு. ஒரு அந்த பாவகாக்க சொன்னீங்க, அதுக்கு அந்த பூதாத்மா நல்லா இருந்துச்சு பிரபு. எல்லாம் நான் மறுபடியும் கேட்கணும். கேட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு எழுதிருக்கிறேன். மறுபடியும் கேட்டுட்டு எழுதணும். ஈவினிங் தான். ஈவினிங். கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது. ஆமா, எனக்கு எழுதுறது பிடிக்கும். நம்ம மறுபடியும் படிக்கலான்ட்டு எப்பனா சுமார் சொல்ல படிக்கலான்னுட்டு நல்லா இருக்கு பிரபு. ஒரு ஒரு அர்த்தமா நீங்க சொல்றது ரொம்ப நல்லா இருக்குது. அப்ப உங்க வீடியோங்கள்ல நான் பார்த்திருக்கேன் பிரபு. நீங்க எங்க கிளாஸ் முடிச்சுட்டு போய் வேற ஒரு கிளாஸ் நீங்க எடுக்கிறீங்க, பார்த்திருக்கிறேன். ஆமா, ஸ்ரீராம நவமிக்கு வந்து ராமனின் கல்யாண குணங்கள்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்தீங்க, அதுவும் பார்த்தேன் நானு. அப்புறமா வந்து இப்போ வந்து பகவானை காண்பது எப்படின்னு ஒரு வீடியோ கூட பார்த்தேன். நேத்து வந்து இந்த தங்கமயில் ஷோரூம்ல நடந்த ஒரு கீர்த்தனா, அதுவும் பார்த்தேன் நேத்து. பூஜை சாமான் தேய்ச்சிக்கினேன், அதை கேட்டுக்கினேன், இந்த எல்லாம் பார்த்துன்னு இருந்தேன். ரொம்ப நல்லா சென்னையில தான் இருந்தேன். 3-4 நாள் சென்னையில தான் இருந்தேன். ஆனா உங்களை யாரும் பார்க்க முடியல. அங்க ஒர்க் பண்றவங்க எல்லாம் உட்காந்துக்கின்னு பஜனை பண்ணிட்டு இருந்தாங்க. தங்கமயில்ல ஒர்க் பண்றவங்க டி நகர்ல ப்ரோக்ராம் பண்ணோம். எங்களுடைய ஷோரூம் டி நகர்ல இருக்கு. அங்க ப்ரோக்ராம் பண்ணோம். ஐயப்பன் தாங்கல்ல ப்ரோக்ராம் பண்ணோம். விருகம்பாக்கத்துல ப்ரோக்ராம் பண்ணோம். சோ 3 ஷோரூம்லயும் ப்ரோக்ராம் பண்ணோம். பார்த்தேன் பிரபு. மிருதங்கம் வாசிங்க, நீங்க பாடுனீங்க, எல்லாம் கை தட்டிக்கின்னு எல்லாம் கேட்டுன்னு இருந்தாங்க. நல்லா லைனா ஒழுங்கா உட்காந்துக்கின்னு இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு எல்லாம். நல்லா இருந்துச்சு. உங்க வீடியோ கண்டினியூ பண்றேன் பிரபு. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரெண்டாவது வாட்டி உங்கள்கிட்ட பேசுறேன். குருஜி சொன்னீங்க இல்லையா, நான் சென்னை வந்தேன், ஷோரூம்ல ஒரு கீர்த்தனை, அது கொஞ்சம் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணா நாங்களும் வந்து கலந்துருப்போமே குருஜி. ஃபியூச்சர்ல சொல்லுங்க குருஜி. கண்டிப்பா வந்து மந்த்லி ஒன்ஸ் வருவேன் நானு. மந்த்லி ஒன்ஸ் வரும்போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் குரூப்லயே கூட. உங்களை வந்து கேட்கல, பாரபத்திர குருஜியும் கேட்டுக்கிறோம். நீங்க எப்ப சென்னைக்கு வந்தாலும் தேசிய சொல்லுங்க, நாங்க வந்து பாக்குறோம் குருஜி. தேங்க்யூ குருஜி. தேங்க்யூ. சுதாமா. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பிரபு. நாங்க இப்ப பகவத்கீதை கிளாஸ்ல இருந்து அட்டன் பண்ணி ரெகுலரா கேட்டுட்டு இருக்கோம். பிரபுஜி கிளாஸ், பலராம் பிரபுஜி கிளாஸ், பலபத்ர பிரபுஜி கிளாஸ் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ உங்களது வந்து நாங்க மதுரைக்கு இங்க மாத்தி வந்தால நீங்க இஸ்கான் பக்கத்துல போய் நீங்க கிளாஸ் கேட்டுக்கலாம்னு சொன்னாரு. அதுக்கு நாங்க என்ன பண்ணோம் பிரபு, உங்க கிளாஸ் 7 to 7:30 வரைக்கும் வருதுன்னு குரூப்ல போட்டுருந்தாங்க. ஆன்லைன்ல இருக்கு. ஆன்லைன் கிளாஸ் 7 to 7 இருக்கும். அதன் பிறகு நீங்க திருப்பாலையில தான் எங்களுடைய கோயில் கிருஷ்ணவலராமர் கோயில் இருக்கு. திருப்பாலைனா யாதவா ஜென்ஸ் காலேஜ் பக்கத்துல இருக்கு. ரொம்ப அழகான கிருஷ்ணவலராமர் கோயில் இருக்கு. நான் அங்க வந்து எவ்ரி சண்டே கிளாஸ் கொடுப்பேன். சண்டே காலைல பாகவதம் கிளாஸ் கொடுப்பேன். 8 to 9:30 இருக்கும். ஸோ நீங்க மதுரைக்கு அங்க வந்தீங்கன்னா அங்க மார்னிங் 8 to 9:30 வரலாம். சண்டே மட்டும் தான் மேக்ஸிமம் நான் இருப்பேன் அங்க ப்ரோக்ராம் பண்றதுக்கு. இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்க கிளாஸ் அப்படியே வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம்ல பிரபு? 7 to 7:30 இருக்கும். அது வந்து திங்கட்கிழமை மட்டும் எங்களுடைய சேர்மேன் சார் கொடுப்பாரு. தங்கமயில் சேர்மேன் சார் கொடுப்பாரு. மத்த நாள் நான் கொடுப்பேன். சரிங்க பிரபு. இதுல அப்படியே பங்கு பெறணும், உங்க இதுலயும் பார்த்து அப்படியே இஸ்கான்ல தொடர்ந்து வரணும்னு நினைக்கிறேன் பிரபு. அதுதான் பிரபு. கண்டிப்பா வாங்க. பக்திக்கு வந்து நல்லா வரணும்னு வேண்டிக்கிங்க பிரபு. நாங்க தீஷா இருக்கணும். கண்டிப்பா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா என்னோட பேர் பாத்தீங்கன்னா வம்சிதாரி தாஸ் BVKS வரும். இதுதான் யூடியூப் சேனலோட நேமும் கூட. இதுலயும் லைவ் கிளாஸ் வரும். நான் வந்து பேசக்கூடிய லைவ் கிளாஸ் பகவத்கீதை கிளாஸ் வரும். ஸோ அதை நீங்க பாத்தீங்கன்னா அதுலயும் உங்களுக்கு தெரியும். அந்த சேனல்லையும் பார்த்து தெரியும் உங்களுக்கு. சரிங்க பிரபு. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஆனந்தி ராஜன், அவங்க ஆல்ரெடி பேசுனீங்களா? கொஸ்டின் கேட்டீங்களா? கேக்குதா? ஹரே கிருஷ்ணா. கேக்குதுமா, சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்டே வந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அது சொல்லிட்டு நான் பெரியவதான் உங்களை விட நல்ல ஆசீர்வாதம் பண்றேன். ரெண்டாவது என்னன்னா, நீங்க வந்து எல்லாருமே கேட்டுட்டே இருந்தேன் 25 எப்படி இருக்க போறதுன்னு. நானு நீங்க சொன்னதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சுட்டே இருக்கேன். எல்லாருக்கும் இந்த மாதிரி கிருஷ்ண நாமம் சொல்லுங்க, கிருஷ்ணனை பத்தி நினைங்க நிறையா. அது நினைச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த தோஷமும் வராது. அதோட எல்லாத்துலயும் மேல ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்னு இருக்கேன். அது ஒண்ணு சொல்லணும்னு இருந்தேன். ரெண்டாவது வந்து எனக்கு வந்து ஜூம் மீட்டிங்ல அட்டன் பண்ண முடியும், ஏன் லிங்கே வரமாட்டேங்குதுன்னு தெரியல. அது ஒண்ணு. ரெண்டாவது நான் காஞ்சிபுரத்துக்கு நாங்க 2 பேரும் வரோம்னு சொல்லிட்டு இருக்கேன் அவர்கிட்ட. அதுக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும். இன்னைக்குதான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண போறேன். அது ரெண்டாவது. மூணாவது வந்து இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் வந்து நான் இது வரைக்கும் படிச்சுன்னு தான் இருந்தேன். இப்ப மீனிங்கோட கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு.
எனக்கு அது ஓகேவா? எப்படி இருக்குன்னு தெரியல. அதே மாதிரி விஷ்ணு சாசனம் நீங்க சொல்ல சொல்ல நான் எழுதிட்டே வந்துட்டு இருக்கேன். அதோட மீனிங்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்கேன். அது ஓகே. அதே நான் குரூப்ல போடுறேன். எங்க குரூப்ல நான் ஒரு குரூப் வச்சு ஸ்ரீமாத்தான்னு அதுல போட்டுன்னு இருக்கேன். இந்த மாதிரி உங்களையும் மதுரைக்கு வருவாங்க. காரைக்குடியில இருக்கிற எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். மதுரைக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு. அதனால வருவான்னு வர நினைக்கிறேன். சொல்லுங்க, வர சொல்லுங்க. கோயிலுக்கு வர சொல்லுங்க. கண்டிப்பா வருவா. திருப்பாலைக்கு ஓகே. வருவா. ஓகே. ஓகே, நன்றி குருஜி. நன்றி நன்றி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. பிளஸ்ஸிங்ஸ். பிளெஸிங்ஸ் வாங்கல கட் ஆயிடுச்சு. சாரி. ஓகே. செந்தில்குமார் சார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே பிரபு. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஒரே ஒரு சின்ன கேள்விதானுங்க. ஆத்மாவுக்கு மொழி இடம் உண்டா? ஆத்மாவிற்கு ஒரே ஒரு மொழி ஆன்மீகம் அப்படின்ற மொழி மட்டும்தான். சோ இப்போ நீங்க நம்ம ஆன்மீகமயமான காரியங்களை பண்ணீங்கன்னா ஆத்மாவுக்கு புரியும். அது சைனால இருக்கலாம், ரஷ்யால இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இருக்கலாம். நீங்க பகவானை வழிபட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கையெடுத்து கும்பிட்டு பகவான் நினைச்சீங்க அப்படின்னா, பகவான் நினைக்கிறது என்ன மொழி இருக்கு? எல்லா மொழியும் ஒரு மாதிரி நம்ம நினைக்க போறோம். பகவான் நினைக்க போறோம். பகவானுக்கான மொழி தான் ஆத்மாவிற்கான மொழி. வேற சொல்றேன். எஸ். ஓகே, தட்ஸ் இட். தட்ஸ் மை क्वेश्चन. थैंक यू. தேங்க்யூ. ஒரு क्वेश्चन. சுஜித் குமார். ஓய், அடுத்து ராஜலட்சுமி அவங்கள கை தூக்கி இருக்காங்க. சுஜித் ஹரே குமார் சார். கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா ஹரே பிரபு. கிருஷ்ணா. குட் மார்னிங் பிரபு. இனிய தமிழ் சொல்லுங்க. புத்தாண்டு வாழ்த்துக்கள் பிரபு. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். பிரபு நீ சொல்ற கிளாஸ் எல்லாம் அருமையா இருக்கு. வந்துட்டு நான் ரன்னிங் போயிட்டு இருக்கேன். வந்துட்டு இப்போ உங்க கிளாஸ் எல்லாம் கவனிச்சு தூய்மையா கவனிச்சுட்டு போய் ரன்னிங் மூவ்மெண்ட் போயிட்டு இருக்க. வந்துட்டு அவ்வளவு எனர்ஜியா இருக்கு உங்க கிளாஸ்க்காக. வந்துட்டு இப்போ வந்துட்டு பிரபு இந்த குரூப்புக்கு அனைத்து பேருக்கு நான் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். விரும்பப்படுகிறேன். வந்துட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த இதெல்லாம் வந்துட்டு எல்லாரும் நாம ஜபிக்கணும். வந்துட்டு எல்லாம் கம்பல்சரி பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள்லாம் ஜபிக்கணும்னு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே கிருஷ்ணன். சுஜித், நீங்க ஓடிட்டு இருங்க. மெதுவா நின்னுட்டு பேசுங்க அப்புறம். தேங்க்யூ. ஓகே பிரபு. ராஜலட்சுமி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரணாம்ஸ் பிரபு. பிரணாம். நான் இப்பதான் நான் கோயம்புத்தூர் இஸ்கான் இதுல கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க பிரபு. பாகவதம் கிளாஸ் எல்லாம். இப்ப மதுரைக்கு வந்தப்போ உங்களை பார்த்தேன். உங்களுடைய சத்சங்க பாட்டெல்லாம் நான் கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. எப்ப குருவாகிய ப்ரோக்ராம் வந்தீங்களா? வந்தேங்க. 2 days சாட்டர்டே சண்டே இருந்தேங்க பிரபுஜி. ஓகே நைட் ஓகே ரிட்டர்ன் ஓகே. வந்துட்டோம். மண்டே இது கொடுத்ததுனால நாங்க இருக்கல. நான் 1 year தான் ஆச்சு. பட் பாகவதம் 3 புக்கெல்லாம் முடிச்சுட்டு செகண்ட் இது எடுத்திருக்காங்க. உங்களுதும் கேட்டுட்டு எதையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்றது எப்பவுமே எதையுமே விட்டு கூடாது. ஒரு ஆர்வமாவே தான் இருக்கும். ஐயோ இதை கேட்கலையே இதை கேட்கலையேன்னு இருக்கும். காலையிலயும் 5 to 6 6:30 வரைக்கும் அவங்க ஜப கிளாஸ்ல அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். யாரோ ஒருத்தர் அவங்க சாட் பண்ண சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப அதனால இன்னைக்கு நீங்க பூதாத்மா சொன்னது மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. நான் கவனிக்க முடியல. ஒரு 6th நேம் 7th நேம் எல்லாம் எனக்கு தெரியலைங்க பிரபு. கொஞ்சம் சொல்லுங்களேன். பூதாத்மா எல்லாமே சொல்லிருக்கீங்க. மறுபடியும் நான் சொல்லிட்டு இருக்க பூதபாவனா. முடியும். நீங்க எல்லாமே இதுல இருக்கு, யூடியூப்ல இருக்கு. நீங்க ஒரு தடவை அப்ப கேளுங்க. ஏன்னா இப்ப கொஸ்டின்ஸ் கேட்கறது நான் இங்க அடுத்தது கோயிலுக்கும் போகணும் தர்ஷனுக்கு. சோ மேபி நாளைக்கு நான் வேணா சம்மரி மாதிரி சொல்றேன் உங்களுக்கு. நாளைக்கு கொஞ்சம் சொல்லுங்க பிரபு. தேங்க்யூ பிரபு. ஓகே. தமிழ் புத்தாண்டு ஹரே கிருஷ்ணா. நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். என்னோட பூஜையறையும் காட்டினேன் உங்களுக்கு. பாத்தீங்களா? பார்த்தேன். நல்லா இருக்கு. ஹரே கிருஷ்ணா. பெருமாளோட வச்சுட்டு. ஓகே. ஹரே கிருஷ்ணா. சுந்தர பாண்டியன் பிரபு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. பிரபு. இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்ன ஒண்ணுன்னா, இப்ப நேத்து கிளாஸ்ல பிரபுகிட்டையும் பேசினதான் மனம் புத்தி அகங்காரம். இப்ப நீங்க சொன்னீங்க, நீங்களும் உடலுக்கு ஆத்மா, அப்ப ஆத்மாவுக்கு பரமாத்மா. அந்த ஆத்மா பரமாத்மா நினைக்கும் போது இதுக்கு திருப்தி ஆயிருது. அப்படித்தானே பிரபு? ஆமா. அப்ப மனம் புத்தி அகங்காரத்தை கடந்துகிட்டு தான் நம்ம அதாவது ஆத்மான்றது இன்னொரு உடம்புக்கு போகும்போது இந்த மனம் புத்தி அகங்காரத்தை எடுத்துக்கிட்டு தான் போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப அந்த மனம் புத்தி அகங்காரம் இல்லாத நிலைக்கு போகணுமான் போது பிரபு என்ன சொன்னாரு நேத்துனா, 3ங்களையுமே சச்சிதானந்த நிலைக்கு போகணும், கொஞ்சம் கொஞ்சமா கிருஷ்ணர் உணர்வுலயே போகணும் அப்படின்னு சொன்னாரு. அது இன்னும் எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னா நல்லா இருக்குமே பிரபு. முக்திக்கு போகணும்னா இப்ப பௌதிகமா பிரச்சனை வருது பிரபு.
பௌதீகமா பிரச்சனை வருது, அந்த இடத்துல வந்து நம்ம எந்த ரியாக்டும் பண்ணக்கூடாது, கோவப்படக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாதா? அந்த பௌதிகமா வர்ற பிரச்சனைக்கு இந்த மனம் புத்தி அகங்காரத்தை நம்ம எப்படி அதுல வந்து அப்ளை பண்றது, இல்ல அந்த இடத்த நம்ம எப்படி கடந்து போறது? பெரிய பெரிய பிரச்சனை, கஷ்டம் எல்லாமே வருது, கோவம் வருது, எரிச்சல் வருது. அவ அந்த அந்த நிமிஷம் ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாலும் ரியாக்ட் பண்ற மாதிரி ஆயிடுது, அப்புறம் ஃபீல் பண்ற மாதிரி ஆகுது. இப்ப அந்த இடத்துல இம்மிடியட்டா நம்ம கிருஷ்ணர் நாமத்தை சொல்லிட்டு அமைதியா இருந்துடணுமா, இல்ல நம்ம வந்து பேசணுமா? அந்த பிரச்சனை வர்ற நேரத்துல நம்ம கிருஷ்ணரை பத்தி பேசணுமா, இல்ல பௌதிகமா கேட்கிற கேள்விக்கு பௌதிகமாவே பதில் சொல்லணுமா, இல்ல கிருஷ்ண கான்சியஸ் மூலமா நம்ம பதில் சொல்லணுமா? ஓகே. இதுல நீங்க 2ஆம் சாப்டர்ல 2ஆம் அத்தியாயம் பாத்தீங்கன்னா பகவத்கீதையில கிருஷ்ணர் கிட்ட அர்ஜுனன் ஒரு கொஸ்டின் கேட்பான். சிதப்பிரஜ்ஞஸ்ய கா பாஷா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பான். சிதப்பிரஜ்ஞன் எப்படி பேசுவான் அப்படின்னு கேள்வி கேட்பான். சிதப்பிரஜ்ஞன்னா யாரு? ஆத்மாவை உணர்ந்தவன் சிதப்பிரஜ்ஞன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஆத்மாவை உணர்ந்தவன் எப்படி பேசுவான் அப்படின்னு கொஸ்டின் கேட்டா இதெல்லாம் வேடிக்கையா இருக்கு. ஆத்மாவை உணர்ந்தவன் வாயில தான் பேச போறான், அவன் என்ன காதலியா பேச போறான்? இதுக்காக ஆத்மாவை உணர்ந்தவன் எப்படி உட்காருவான், ஆத்மாவை உணர்ந்தவன் எப்படி நடப்பான் அப்படின்னு கேட்பாங்க. எப்படி உட்காருவான்? சீட்ல கீழே தான் உட்கார போறான். எப்படி நடப்பான்? காலில் தான் நடக்க போறான், தலைகீழ நடக்க போறான்னா என்ன? கண்டிப்பா கிடையாது. அப்ப அந்த கேள்விக்கான பதில் என்ன? அந்த கேள்வியை நம்ம அதை சரியா புரிஞ்சுக்கணும். அந்த கேள்வி என்ன கேட்கறான் அப்படின்னா, உண்மையில அர்ஜுனன் சிதப்பிரஜன் எப்படி பேசுவான் அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? அவனுக்கு பிரச்சனை வரும் பொழுது, அவனுக்கு இன்ப துன்பங்கள் வரும் பொழுது, அவன் எப்படி தன்னுடைய மனதோட பேசுவான் அப்படின்றது விஷயம். ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம 2 பேர்கிட்ட பேசணும். ஒண்ணு முதல்ல வெளியில் இருக்க ஆளுங்கள் எல்லாம் கேள்வி கேட்பாங்க, அவங்க கிட்ட பேசணும். இது எல்லாத்துக்கும் மேல நம்ம மனசோட பேசணும். ஏன்னா மனசு தான் நம்மளை எப்பாத்தாலும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். வெளியில் இருக்கவன் சும்மா இருந்தாலும் மனசு சும்மா இருக்காது, ஏதாவது ஒன்று கேள்வி கேட்டே இருக்கும் இல்லையா? அப்ப நம்ம மனசை சமாதானப்படுத்தணும். ஸோ மனசை நீங்க சமாதானப்படுத்தாம யார் பேசியும் பிரயோஜனம் கிடையாது. உங்க மனசுக்கிட்ட யார் பேச முடியும்? நீங்க தான் பேச முடியும் இல்லையா? அப்ப என்ன பண்றான்? அவன் மனசோட பேச ஆரம்பிக்கிறான். என்ன பேச ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, ரொம்ப இன்பம் வரும் பொழுது, இது உன்னது இல்லப்பா, நீ எனக்கு தகுதியானவனே கிடையாது, பகவான் பார்த்து ஏதோ கொடுத்திருக்காரு, கம்மன் இரு, அடங்கி இரு அப்படின்னு சொல்றான். துன்பம் வரும் பொழுது, நீ இதை விட அனுபவிக்க வேண்டியவன், உனக்கு கம்மியா வந்திருக்கு, கம்மன் இரு, இதோட போயிடுச்சேன்னு கம்மன் இரு இல்லையா? அப்படின்னு என்ன பண்றான்? மனசை சமாதானப்படுத்துறான். ஒரு சில சமயம் நம்மள வந்து நம்ம டீச்சர் கூப்பிடுவாங்க, டேய் எந்திரிச்சு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. பயப்படுறான், ஐயோ என்ன தப்பு கூப்பிட்டு அடிக்க போறாரே தெரியலையே, நேத்து இதை பண்ணோம், முந்தா நேத்து இதை பண்ணோம், போன வாரம் இதை பண்ணோம், எதுக்கு அடிக்க போறாருன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பெரிய பெரிய தப்பு, அடி வாங்கலாம்னு போய் நிற்போம். இன்னும் அவர் சிம்பிளா கேட்பா, டேய் ஏன்டா டை சரியா கட்டல, டையை சரியா கட்டுறா அப்படின்னு சொல்லி ஒரு அதட்டுறாரு. அப்பா இதோட போச்சேடா, அவரு என்னென்னமோ நம்ம நினைச்சிட்டு போனோம், என்னென்னமோ பெரிய பிரச்சனை நினைச்சிட்டு போனோம், டையெல்லாம் சரியா கட்டினா சொல்லிட்டு ஓடி வந்துருவோம், சின்ன பிரச்சனையோட ஓடி வந்துருவோம் இல்லையா? அத மாதிரிதான் புரிஞ்சுக்கணும் பகவான் கிட்ட. நமக்கு பிரச்சனை வரும்போது, ஐயோ எந்த பிரச்சனை வரப்போதோ, எவ்வளவு பெரிய பிரச்சனை வரப்போதோ, அதெல்லாம் வராம என்ன பண்ணிட்டாரு பகவான்? நமக்கு சின்ன பிரச்சனையோட கொடுத்து முடிச்சிட்டாரு. போதுண்டா சாமி, நம்ம பண்ண பிராவத்துக்கு பெரிய பெரிய ப்ராப்ளம் எல்லாம் வர வேண்டியது, அது இல்லாம சின்னதா முடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு ஓடி வந்துடணும். இது நம்ம யாருக்கு பிரச்சாரம் பண்ணணும்? நம்ம மனசுக்கு பிரச்சாரம் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனாலதான் இங்க மனசை நம்ம தான் தேர்த்திக்கணும். அது எப்படி தேரும் அப்படின்னா, இந்த ஞானம் இருக்கும்போது தான் தேரும். ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மனசுக்கிட்ட நம்ம என்னைக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெளியில் இருக்கவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும், உள்ளேயும் பிரச்சாரம் பண்ணிக்கணும். நம்ம மனசுக்கு நம்ம பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்ம எந்த விதமான ரியாக்ட் பண்ணாம இருக்க முடியும். ஸோ ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது அப்படிங்கிறது எதற்காக பண்ணக்கூடாது, எதற்காக பண்ணும் அப்படின்ட்டு இருக்கு. நமக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு இடத்துல கோவம் வருது அப்படின்னா, அங்க பேசணுமா பேசக்கூடாதா அப்படின்னா அந்த சூழ்நிலையை பொறுத்து இருக்கு. நீங்க சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா பேசுங்க, நீங்க சொன்னா அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னா கம்முன்னு பேசாம போயிடுங்க. அவ்வளவுதான் பண்ண முடியும். அவங்க நன்மைக்காக நீங்க பேசுங்க. நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம கோவப்படுறதோ நாம் பேசுறதோ யாருக்காக தெரியுமா இருக்கணும்? நமக்காக இருக்கக்கூடாது. அவங்களுக்கு இது நன்மை கொடுக்கும் அப்படின்னா அதை பேசுங்க. அவங்களுக்கு இது நன்மை கொடுக்காது அப்படின்னா அங்க பேசாதீங்க. அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னா பேசுங்க, அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னா பேசாதீங்க. அவ்வளவுதான் விஷயம். அவங்களுக்கு நன்மை கொடுக்குற இடத்துலதான் பிரபு பேசுறோம். ஆனா இதுல நீங்க சொன்ன மாதிரி புரிஞ்சுக்குவாங்க, அவங்களுக்கு நன்மைன்றதே அவங்களுக்கு புரியல பிரபு. அப்ப புரிஞ்சுக்கலாம், பேசவே கூடாது. நம்ம அந்த இடத்துல பேசவே கூடாது. கரெக்ட் பிரபு. அமைதியா வந்துடுறதா பெட்டர். போன வாரமும் நீங்க கொடுத்த பதிலாம், கேள்வி கேட்ட கேள்விகளுக்கு நீங்க கொடுத்த பதிலாம் ரொம்ப சந்தோஷமா நல்லா இருந்துச்சு பிரபு. போன வாரம் நீங்க நல்லா இருந்துச்சு. அது அவங்க கேட்டிருந்தாங்க ஒரு கஷ்டமான ஒரு கொஸ்டின், அது கரெக்டா ரொம்ப தெளிவா புரிய வச்சிருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரபு. இந்த கிளாஸ்ல உங்களை பாக்குறதும் சந்தோஷமா இருக்கு. அது வெளியில போயிருந்தாலும் நீங்க இதுக்கு டைம் ஒதுக்கி கரெக்டா கிளாஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணாலும் செய்றீங்கல்ல பிரபு. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாரும் வரீங்க இல்லையா, உங்களுக்காக நான் சேவை பண்ணணும், ஏதாவது சேவை பண்ணணும் இல்லையா, உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும் பக்தியில. அதனால தான் வந்துடுறேன் நான். ரொம்ப ஆர்வமாவும் உற்சாகமாவும் செய்றீங்க பிரபு. பக்தி சேவை தான். அதாவது பௌதிகத்துல நீங்க சொன்னீங்க, ஒரு ஒரு வீடியோ உங்க ஒண்ணு பாத்திருந்தேன். அதாவது 3வது அத்தியாயத்துல 25வது ஸ்லோகம். நம்ம பௌதிகமா எவ்வளவுதான் அது ஒண்ணு பேசியிருந்தீங்க நீங்க. பௌதிகமா எவ்வளவு தூரம் ஆர்வமா செய்யறோமோ அதே ஆர்வத்தோடையும் உற்சாகத்தோடையும் நம்ம வந்து பக்தி சேவை பண்ணணும் ஆன்மீக காரியங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதுக்கு அது அது எனக்கு ரொம்ப ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு பிரபு. அந்த அந்த ஒரு இது கேட்டதுக்கு அப்புறம் அந்த ஸ்லோகத்தையும் திரும்ப திரும்ப நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நம்ம சேவை பண்றதுக்கும் அது உதவியா இருக்கும், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஹரே கிருஷ்ணா. இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பிரபு. எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி. யூஸ்வலா புத்தாண்டு வாழ்த்துக்கள், பர்த்டே வாழ்த்துக்கள்லாம் சொன்னா ஏதாவது ஸ்வீட் கொடுப்பாங்க. எல்லாரும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்ம எல்லாம் ஆன்லைன்ல பேசிட்டு போயிடுறோம். நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்ககிட்ட ஸ்வீட்ஸ் கேட்கறேன். வாங்க பிரபு, வீட்டுக்கு வாங்க பிரபு. பிரசாதம் செஞ்சு ஃபங்க்ஷனுக்கு பிரசாதம் செஞ்சோம் பிரபு. பாப்பாவுக்கு மாப்பிள்ளை வீடு வந்திருந்து அவர் பிரபு தான் வந்து செஞ்சு வரும்போது நான் கொடுக்குறேன். வரும்போது நான் வரேன். அடுத்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் பார்ப்போம் பிரபு. ஹரே கிருஷ்ணா.